தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை கன்னியாகுமரி கோட்டத்தினுடைய கோட்டை செயலாளரும் எனது அருமை தம்பியுமான சாஜிகியான் அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். அவர் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பகுதி என்பது பார்ட் 2 ரிவிஷன் வகுப்பு. கண்டிப்பாக தேர்வு நெருங்குகின்ற நேரம் இன்னும் 2 தினங்களே இருக்கின்றன. இந்த 2 தினங்களிலே எத்தனை பேரால் படிக்க முடியுமோ முடியாதோ கண்டிப்பாக ரிவிஷனை ஒரு முறை பார்த்தால் அது அவர்களுக்கு பயனளிக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த வகுப்பினை தொடர்ந்து கவனமாக கவனித்து பயன்பெற வேண்டும் என்று அன்புடன் வேண்டுகிறேன். சாஜு, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சாஜு. ஓகே சார். தோழமை சொந்தங்களுக்கு இனிய மாலை வணக்கம். நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கான எக்ஸாம் நெருங்கிடுச்சு. இந்த டைம்ல நாம வந்துட்டு ஒரு சின்ன ரிவிஷன் மட்டும் பார்த்துடலாம். பிஓ கைடு பார்ட் 2 ஆல்ரெடி ஒரு 3 கிளாஸ் நம்ம எடுத்திருக்கோம். மேபி உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. அதுக்கடுத்த நிறைய கிளாஸ் நீங்க பார்த்துருப்பீங்க, அது மேபி மறந்துருக்கலாம். எனிவே கொஞ்சம் நம்ம ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துடலாம், உங்களுக்கு அது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம பிஓ கைட் பார்ட் 2 பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதாவது பிஓ கைட் பார்ட் 2ங்கிறது இன்டர்நேஷனல் மெயில் பற்றினது. பிஓ கைட் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்லேண்ட் மெயில். பிஓ கைட் பார்ட் 2 டீல்ஸ் வித் இன்டர்நேஷனல் மெயில்ஸ். இன்டர்நேஷனல் மெயில்ஸை பொறுத்த வரைக்கும் கேட்டகரி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 2 கேட்டகரி தான். ஒன்று லெட்டர் போஸ்ட், இன்னொன்று பார்சல் போஸ்ட். கேட்டகரி ஆஃப் இன்டர்நேஷனல் ஃபாரின் போஸ்ட் அப்படின்னா 2 கேட்டகரி தான். லெட்டர் போஸ்ட் ஒன்று, பார்சல் போஸ்ட் ஒன்று அப்படின்லாம். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் முக்கியமாக 2 டேர்ம்ஸ் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்று யூபியு, இன்னொன்று ஏபிபியு. இது 2மே நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் இது இயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஒரு கொஞ்சோண்டு இயர்ஸ் தான் வரும், ஒரு 4-5 இயர்ஸ் தான் வரும். பார்த்தீங்கன்னா ஒன்று யூபிஓ பற்றின இயர்ஸ். ஸோ யூபிஓ உங்களுக்கு தெரியும், யூனிவர்சல் போஸ்டல் யூனியன். ஸோ அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது யூபிஓ பொறுத்த வரைக்கும் ஒரு 3 இயர்ஸ் தான் அதில் கொடுத்துருக்குது. ஸோ ஒன்று வந்துட்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ 1874, 76, 78 இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க யூபியூ. ஸோ 1974 யூபியூ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. 1876 இந்தியா வந்துட்டு யூபியினுடைய மெம்பராக வராங்க. 1878 வந்துட்டு, அதாவது யூபிஓ பொறுத்த வரைக்கும் யூபிஓ ஸ்டார்ட் பண்றப்ப பார்த்தீங்கன்னா ஜென்ரல் போஸ்டல் யூனியன் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 78 தான் வந்து என்ன பண்றாங்க, சப்சிக்வெண்டா அதை யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் அப்படின்ட்டு பேர் மாத்திருக்காங்க. ஸோ யூபியூவில் இந்த ஒரு 3 இயர்ஸ் தான், 1874, 1876, 1878 இது 2 டேட்டோட இருக்கு இது இயர்ஸ். ஸோ இது 74, 76, 78 சரிங்களா. இந்த இயர்ஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது போக அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபிபியூவில் ஒரு 4 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஏபியூ எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ஸோ யூபியூ எஸ்டாப்ளிஷ் பண்ண இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஏபிபியூ எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் 1961. அப்புறம் 61 எஸ்டாப்ளிஷ் பண்ணிருந்தாலும் கேம் இன் டு ஃபோர்ஸ் எப்போ பார்த்தீங்கன்னா 1/4/1962 சரிங்களா. ஸோ 61, 62, 19. ஸோ யூபிஓ பொறுத்த வரைக்கும் 18. இது பார்த்தீங்கன்னா 1961, 1962 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 1961, கேம் இன் டு ஃபோர்ஸ் வந்து 1962. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1973 இந்தியா வந்துட்டு யூபியூவில் ஜாயின் ஏபிபியூவில் ஜாயின் பண்ணுறாங்க. 1973 இந்தியா யூபியூவில் ஜாயின் பண்ணது 1876. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் கொஞ்சம் அந்த ஒரு 4 இயர்ஸ் தான், இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இந்தியா எப்போ யூபியூவில் ஜாயின் பண்ணிச்சு, எப்போ ஏபிபியூவில் ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கிறதான். அப்புறம் ஏபிபியூ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறப்போ என்ன ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஏசியா ஓசானிக் போஸ்டல் யூனியன் அப்படிங்கிற மாதிரி தான் அதனுடைய பேர் இருந்திருக்கும். சப்சிக்வெண்டாக தான் அந்த பேர் என்ன மாறிச்சுன்னா ஏசியா பசிபிக் ஏபிபியூ அப்படின்ட்டு மாற்றிருப்பாங்க. அது எப்போனா 1981 வந்து அந்த நேமை வந்துட்டு ரீநேம் பண்ணியிருக்காங்க, ஏபிபியூ அப்படின்ட்டு ரீநேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2லேயுமே சிமிலராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சிமிலராக இருக்கும். இங்கேயும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கும், இங்கே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கும். அப்புறம் இந்தியா மெம்பர் ஆனது, யூபியூவில் இந்தியா மெம்பர் ஆனது, ஏபிபியூவில் இந்தியா எப்போ மெம்பர் ஆனாங்க அப்படிங்கிறது. அப்புறம் இந்த நேம் சேஞ்ச், யூபியினுடைய நேம் எப்போ சேஞ்ச் பண்ணாங்க, ஏபிபியுடைய நேம் எப்போ சேஞ்ச் பண்ணாங்க, எந்த நேம்ல இருந்து எந்த நேமுக்கு சேஞ்ச் பண்ணாங்க. யூபியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் போஸ்டல் யூனியன் அப்படிங்கிறதுல இருந்து யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஏபிபியை பொறுத்த வரைக்கும் ஏசியன் ஓசானிக் போஸ்டல் யூனியன், அதுல இருந்து ஏசியன் பசிபிக் போஸ்டல் யூனியன் அப்படின்ட்டு நேமை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஏபிபியூவில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஸ்டார்ட் பண்றப்போ ஏபிபியூ ஸ்டார்ட் பண்றப்போ அதோட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மணிலா, அதாவது பிலிப்பைன்ஸினுடைய தலைநகர் மணிலால ஏபிபியூ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க மாத்திருக்காங்க அப்படின்னா 2002 அடுத்த இயர் நீங்க ஞாபகத்தை வச்சுக்கணும். 2002
ஏபிபியுடைய தலைநகர் அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு தாய்லாந்துக்கு மாத்திருக்காங்க. தாய்லாந்து தலைநகர் பேங்காக். சரிங்களா. ஸோ யூபியை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் அது அங்கதான் இருக்கு, பர்ன் சுவிட்சர்லாண்ட்ல தான் அது இருக்கு. ஏபிபியு மட்டும் எஸ்டாப்ளிஷ் பண்றப்போ எங்க பண்ணிருக்காங்கன்னா சாரி மணிலால, அதாவது பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலால. சப்சிக்வெண்டா அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு 2002ல பேங்காக்கு சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் நீங்க கொஞ்சம் டிஃபால்ட்டா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். சரிங்களா. ஸோ இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் கண்ட்ரிஸ்க்கு உள்ளாடி எது கேரண்டீட்னா ஃப்ரீடம் ஆஃப் டிரான்சிட். ஸோ நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்கலாம், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், அது கன்ஃபியூசிங் வார்த்தைகள் இருக்கலாம். ஸோ இந்த யூபியுடைய மெம்பர் கண்ட்ரிஸ்குள்ளாடி இருக்கிற ஒரு ஃப்ரீடம் என்னன்னா ஃப்ரீடம் ஆஃப் டிரான்சிட், அதாவது ஒரு நாடுகள்ல இருந்து ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஈஸியா பொருட்களை கொண்டு போறது. சரிங்களா. ஃப்ரீடம் ஆஃப் டிரான்சிட் அப்படிம்பாங்க. ஸோ லெட்டர் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா இந்த யூனிவர்சல் போஸ்டல் கன்வென்ஷன், அதன் அடிப்படையில் வந்துட்டு நம்மளுடைய அந்த யூபியூ நாடுகளுக்கு இடையில லெட்டர் போஸ்டேஜினுடைய பரிமாற்றம் நடக்கும். பார்சல் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்சல் போஸ்ட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி அதன் அடிப்படையில் பார்சல் போஸ்ட் வந்துட்டு நம்ம பரிமாற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா. ஸோ சில கண்ட்ரிகளுக்கு இந்த இதுல கையெழுத்திடாத நாடுகளுக்கு நடுவில் பார்சல் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த நாடுகளுக்கு கூட வந்து நம்ம தனியான ஒரு செப்பரேட் அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் பண்ணிக்க முடியும். சரிங்களா. ஸோ அது போக இந்த ஸ்பெஷல் பைலேட்டரல் அக்ரிமெண்ட் மணி ஆர்டர், போஸ்டல் ஆர்டர், கேஷ் ஆன் டெலிவரி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் பைலேட்டரல் அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த நாடுகளுக்கு இடையான பரிமாற்றம் நாம பண்ணணும். அந்த நாடுகளுக்கு இடையே நாம தனித்தனியா ஒப்பந்தம் நாம போட்டிருந்தா மட்டும்தான் இந்த மணி ஆர்டர், போஸ்டல் ஆர்டர், கேஷ் ஆன் டெலிவரி எல்லாமே நாம பரிமாற்றம் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வார்த்தைகளை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரெடியூஸ்டு சார்ஜஸ், அதாவது ஏபிபியூ மெம்பர்ஸுக்கு உள்ளாடி இந்த மெம்பர்ஸ் கண்ட்ரிஸ்க்கு உள்ளாடி பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு சார்ஜஸ் அப்படின்ட்டு ஒரு டேம் வரும். ரெடியூஸ் சார்ஜஸ்னா வேற ஒன்றும் இல்லை, அதாவது 85% வரைக்கும் இந்த சர்ஃபஸ் மெயிலுடைய சார்ஜஸ்ல வந்துட்டு அப் டு 85% வரைக்கும் குறைவான சார்ஜஸ்ல இந்த அப்பு கண்ட்ரிஸ்க்கு நடுவில் வந்துட்டு நம்ம வந்து தபால் பரிமாற்றம் நடக்கும். அதுக்காக அந்த ரெடியூஸ்டு சார்ஜஸ்ங்கிறது சொல்லியிருப்பாங்க. அது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நாட் மோர் தென், அதாவது அப் டு 85% வரைக்கும் மற்ற நாடுகளுக்கு இடையே உள்ள அந்த டேரிஃபோடவும் 85% வரைக்கும் குறைவான சார்ஜஸ்ல நம்ம இந்த ஏபிபியூ கண்ட்ரிஸ்களுக்கு நடுவில் நம்ம தபால் பரிமாற்றம் செய்யும். அதான் வந்து ரெடியூஸ்டு சார்ஜஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. இந்த ரெடியூஸ்டு சார்ஜஸ் பொறுத்த வரைக்கும் ஏர்மெயிலுக்கு கிடையாது, ஒன்லி சர்ஃபஸ் மெயிலுக்கு மட்டும்தான். சர்ஃபஸ்க்கு மட்டும்தான். ஏர்மெயில்னா அஸ் யூஷுவல் என்ன யூபியூ கண்ட்ரிஸ்குள்ளாடி நம்ம என்ன ஏர் சர்சார்ஜ் கொடுக்குறோம் அதே சர்சார்ஜ் நம்ம இதுக்கு கொடுத்து தான் ஆகணும். சரிங்களா. ஸோ அது வந்து ரெடியூஸ்டு சார்ஜ், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப் டு கண்ட்ரிஸ் நடுவில் ரெடியூஸ்டு சார்ஜ்ங்கிறது அப் டு 85%. அதுதான். ஸோ அப்புறம் லெட்டர் போஸ்ட்டுக்கு இன்னொரு வார்த்தை ஆல்சோ கரஸ்பாண்டன்ஸ். சரிங்களா. இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. லெட்டர் போஸ்ட் அல்லது கரஸ்பாண்டன்ஸ் அப்படிங்கிறதா அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. லெட்டர் போஸ்ட் அல்லது கரஸ்பாண்டன்ஸ். ஸோ அதில் வந்து எதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ், போஸ்ட் கார்டு, பிரிண்டட் பேப்பர்ஸ்ங்கிறது எதர் புக்ஸா இருக்கலாம். அப்புறம் ஸோ லெட்டர் போஸ்ட்ங்கிற கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா லெட்டர், போஸ்ட் கார்டு, அப்புறம் பிரிண்டட் பேப்பர்ஸ்ங்கிறது புக்ஸாகவும் இருக்கலாம் அல்லது ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பராகவும் இருக்கலாம். அப்புறம் ஸ்மால் பேக்கெட்ஸ், பிளைண்ட் லிட்ரேச்சர். சரிங்களா. ஸோ இது இவ்வளவும் லெட்டர் போஸ்ட்ங்கிற கேட்டகரியில் வரும். ஏரோகிராம்ங்கிறது வந்து ஒரு கிளாஸ், தெர் இஸ் நோ கிளாஸ். சரிங்களா. ஏரோகிராம்ங்கிறது வந்துட்டு லெட்டர் போஸ்ட் தான் வரும், பட் ஏரோகிராம்க்கு தனியாக எந்த கிளாஸும் அதுக்கு தனி வரையறைகள் வந்து அதுக்கு கிடையாது. சரிங்களா. ஸோ நார்மலாகவே ஒரு ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் நாம ஒரு ஆர்டிக்கலுக்கு போஸ்டேஜ் சார்ஜ் எப்பவுமே ஒரு ஆர்டிக்கல் நம்ம இங்கேருந்து வெளியே இன்னொரு நாட்டுக்கு அனுப்புறோம் அப்படின்னா சர்ஃபஸ் போஸ்டேஜ் சார்ஜ். சர்ஃபஸ் போஸ்டேஜ்ங்கிறது எதிர் டூ, அதாவது தரை மார்க்கமாவோ அல்லது கடல் மார்க்கமாவோ, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சர்ஃபஸ்ங்கிற கேட்டகரியில் வரும். தென் வந்துட்டு ஏர் சர்சார்ஜ், அதாவது ஆகாய மார்க்கமா விமானத்தில் அந்த மாதிரி ஆகாய மார்க்கமா நம்ம ஒரு தபால் எடுத்துட்டு போகணும்னா அதுக்கு கண்டிப்பாக நம்ம என்ன கொடுக்கணும், ஏர் சர்சார்ஜ் நாம கொடுத்தாகணும். சரிங்களா. ஸோ கம்பைன்டு சார்ஜஸ்னா இது ரெண்டுமே தனித்தனியா இருக்காது, இரண்டுமே சேர்ந்த சார்ஜஸ். எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னா போஸ்டேஜுக்கு, அதாவது போஸ்ட் கார்டுக்கும் ஏரோகிராம், இந்த போஸ்ட் கார்டு அண்ட் ஏரோகிராம் இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியா வராது. போஸ்டேஜ் இவ்வளவு, ஏர் சர்சார்ஜ் இவ்வளவு தனித்தனியா வராது. ரெண்டுமே சேர்ந்தாப்புல கம்பைன்டு சார்ஜஸ். ஸோ கம்பைன்டு சார்ஜஸ் எதுக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா போஸ்ட் கார்டுக்கும் ஏரோகிராம்ஸுக்கும். சரிங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. போஸ்ட் கார்டு அண்ட் ஏரோகிராமுக்கு கம்பைன்டு சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். சரிங்களா. ரெண்டுமே சேர்ந்தது, போஸ்டேஜும் ஏர் சர்சார்ஜும் சேர்ந்த அமௌண்ட் என்னது கம்பைன் சர்சார்ஜ். சரிங்களா. அப்புறம் சர்ஃபஸ் போஸ்டேஜ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிக்கும் ஒரே மாதிரியா இருக்கும், எக்ஸப்ட் யூஎஸ்ஏக்கு மட்டும் அவங்க வந்து
ஒரு தனியான இது கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரே வெயிட்டுக்கு மற்ற எல்லா கண்ட்ரிக்கும் அந்த சர்ஃபஸ் போஸ்டேஜ் சார்ஜுங்கிறது சேமா தான் இருக்கும். யூஎஸ்க்கு மட்டும் தனித்தனியாக, இந்தியா போஸ்ட் வெப்சைட்ல போனாலும் அது தனித்தனியாக டிவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? தென் ஸ்பெஷல் சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஏர் சர்சார்ஜ் வந்துட்டு வேரி ஆகும், கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். இந்த சர்ஃபஸ் போஸ்டேஜ் சார்ஜுங்கிறது வேரி ஆகாது, எல்லா கண்ட்ரிக்கும் ஒரே மாதிரி இருக்கும் எக்ஸப்ட் யூஎஸ்ஏ. ஏர் சர்சார்ஜ் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். நீங்க இந்தியா போஸ்ட் வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா அந்த விவரங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ இது போக ஸ்பெஷல் சார்ஜஸ் என்னெல்லாம் வரும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் வந்துட்டு 150 rupees. அட்வைஸ் ஆஃப் டெலிவரி, அதாவது நம்ம அக்னாலஜ்மெண்ட் சொல்றோம் இல்லையா, அட்வைஸ் ஆஃப் டெலிவரி அதுக்கான சார்ஜஸ் 20 rupees. அப்புறம் இன்சூரன்ஸ் அஸ் யூஷுவல் நம்மளுடைய இன்லாண்ட்ல யூஸ் பண்ற மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் 200 grams-க்கு 10 rupee, அப்புறம் ஒவ்வொரு 100 grams-க்கும் 6 rupee. சரிங்களா? ஸோ இந்த டேரிஃப் தான் வந்துட்டு நமக்கு அடிஷ்னலாக வருது. ஸோ ஒரு ஆர்டிகிளை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுக்கு போகுது அப்படின்னா அதுக்கு வந்து எய்தர் ஏர் சர்சார்ஜ், அதாவது போஸ்டேஜ் சார்ஜ் பிளஸ் ஏர் சர்சார்ஜ் வரணும், அல்லது கம்பெனி சார்ஜஸ் வரணும். இதுல ஏதோ ஒன்று வரணும். அது போக அடிஷ்னலா இவங்க ஏதாச்சும் சர்வீசஸ் வாங்குறாங்க அப்படின்னா, ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன்னா 150 ரூபாய் அடிஷ்னலா வரும். அக்னாலஜ்மெண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான டேரிஃப் அடிஷ்னலா 20 ரூபாய் வரும். இன்சூரன்ஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கான டேரிஃப் வந்துட்டு வரும். இந்த சார்ஜஸ் வந்துட்டு எல்லா கண்ட்ரிஸ்க்கும் சேமா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ போஸ்டேஜுங்கிறது சேமா இருக்கும், இந்த ஸ்பெஷல் சார்ஜஸ் இதுவும் சேமா இருக்கும். வேரி ஆகிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர் சர்சார்ஜ் அல்லது இந்த கம்பைன்ட் ஏர்மெயில் சார்ஜஸ் வந்துட்டு தான் வேரி ஆகும். சரிங்களா? இன்கேஸ் சஸ்பென்ஷன் அப்படின்னா என்ன கொடுப்பாங்க, போஸ்டேஜ் சார்ஜ் எவ்வளோ எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுவாங்க, திரும்ப கொடுத்துருவாங்க. இந்த ஈவெண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன், ஒரு இது அனுப்ப முடியல, சஸ்பெண்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கான போஸ்டேஜ் சார்ஜ், இந்த சார்ஜஸ் எல்லாமே கஸ்டமருக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ மேக்கப் இதில் வந்து நம்ம ஒன்றும் பெருசாக பார்க்க, மேக்கப்னா எப்படி அதை தயார் பண்ணுறது. சரிங்களா? ஸோ அது எப்படி அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை விட்டுலாம். ஸோ இந்த மாதிரியான இந்த இமேஜஸ் இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த இமேஜ் கொடுத்து கொஸ்டின் கேட்கலாம், இது எதுக்கான, இந்த இமேஜ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அல்லது அர்ஜென்ட் மெடிசனுக்கு என்ன இமேஜ் கொடுப்பாங்க, ஒரு 4 இமேஜை கொடுத்துக்கிட்டு இதுல எது வந்துட்டு அர்ஜென்ட் மெடிசின்ஸ் அப்படிங்கிறதுக்கான இமேஜ் ஆகும். ஸோ இந்த இமேஜை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்கும், இதுல இருக்க வேண்டிய வார்த்தை என்ன இருக்கணும் அப்படின்னா மெடிகாமெண்ட்ஸ் அர்ஜென்ட்ஸ், அதாவது மெடிசின் அர்ஜென்ட்ங்கிறத சொல்லியிருப்பாங்க. மெடிகாமெண்ட்ஸ் அர்ஜென்ட்ங்கிறது இருக்கணும். அப்புறம் அதை பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு ஒரு கம்பள சுத்தி இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதை குறிக்குது அப்படின்னா ஏதோ ஒரு அர்ஜென்டான ஒரு மெடிசின் நாம இங்க இருந்து அந்த கண்ட்ரிக்கு அனுப்புறோம் அப்படிங்கிறது. இதை பாத்தீங்கன்னா இந்த லேபிள் எப்படி இருக்கணும் அப்படின்னா லைட் கிரீன் பேக்ரவுண்டாகவும் இந்த சிம்பிளும் இதுல எழுதி இருக்கிறது, அதாவது இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த சிம்பிளும் அதுல எழுதி இருக்கிற எழுத்துக்களும் கருப்பு கலர்ல இருக்கணும். இந்த லேபிளினுடைய பேக்ரவுண்ட் என்ன கலர்ல இருக்கணும், லைட் கிரீன் கலர்ல இருக்கணும். சரிங்களா? ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி இப்படி கூட கேட்கலாம். ஸோ இந்த சிம்பிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சிம்பிள் வந்துச்சுனாலே இது சிம்பிளும் இதுல இருக்கிற இந்த மெடிகாமெண்ட்ஸ் அர்ஜென்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தைகளும் கருப்பு கலர்ல இருக்கணும். இதனுடைய பேக்ரவுண்டு லைட் கிரீன் கலர்ல இருக்கணும். சரிங்களா? இன்னும் ஒரு 2-3 சிம்பிள் வரும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி கன்ஃபியூசிங்கா இருக்கலாம். ஸோ மெடிசின்ஸ்க்கு எது, இன்னும் 2-3 சிம்பிள்ஸ் நான் வரப்போ காமிக்கிறேன். சரிங்களா? பேனல் என்வலப்பை பொறுத்த வரைக்கும் எது மட்டும்தான் தெரியணும் அப்படின்னா அந்த அட்ரஸ் மட்டும் தான் விசிபிளா இருக்கணும், வேற எதுவுமே விசிபிளா இருக்காது. அது போக ஃபாரின் பார்சலை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 1 பேனல் வந்து அலௌடு கிடையாது. பேனல் என்வலப்னா தெரியும் இல்லையா, ஒரு அட்டை மாதிரி இருக்கும், அதில் ஒரு பக்கம் மட்டும் ஒரு சின்ன கண்ணாடி மாதிரி, அதாவது விசிபிளா உள்ள இருக்கிறது தெரிகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேனல் என்வலப்பை பொறுத்த வரைக்கும் அட்ரஸ் மட்டும்தான் விசிபிளா இருக்கணும். உள்ள திங்ஸ் எதுவுமே, வேற எந்த கண்டென்ட்ஸ் உள்ள என்ன கண்டென்ட்ஸ் இருக்குங்கிறது விசிபிளா இருக்க கூடாது. அதே மாதிரி மோர் தென் 1 பேனலும் இந்த பேனல் என்வலப்ல வந்துட்டு உங்களுக்கு இருக்க கூடாது. சரிங்களா? தென் ஓப்பன் பேனல் மீன்ஸ் அந்த நார்மலா பாத்தீங்கன்னா பேனல் வந்து ஒரு தின் லேயர் ஆஃப் என்ன போட்டு அந்த கண்ணாடி தாள் மாதிரி ஒரு இது போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் இருக்கணும். ஓப்பன்லையும் இருக்க கூடாது, ஃபுல்லாவும் டிரான்ஸ்பரண்டா இருக்க கூடாது. சரிங்களா? உள்ள இருக்கிறது எல்லாமே வெளியே தெரியற மாதிரி ஃபுல் டிரான்ஸ்பரண்டாவும் இருக்கக்கூடாது. ஸோ உள்ள இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம் ஹைட் ஆயிருக்கணும். ஜஸ்ட் எது மட்டும் தான் தெரிய மாதிரி இருக்கணும், அட்ரஸ் மட்டும் தான் தெரியற மாதிரி இருக்கணும். ஸோ இது பேனல் என்வலப்ல இந்த திங்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அட்ரஸிங் இது கூட உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்கலாம், அட்ரஸ் எது ஃபர்ஸ்ட்ல வரணும். ஸோ ஏதோ ஒரு ஷஃபிள் பண்ணி கொடுத்துக்கிட்டு இதை வந்து ஆர்டர் பண்ணுங்க 1 2 3 4 அல்லது 3 2 1 4 ஏதோ ஒரு ஆர்டர் ஷஃபிள் பண்ணி போட்டுக்கிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இது அஸ் யூஸ்வலா நம்ம நார்மலா நம்ம இந்தியாவில் பண்ற மாதிரியான தான். ஸோ பேரு, அதாவது நேம் ஆஃப் த அட்ரஸி, அவங்களுடைய வீட்டு நம்பர், ஹவுஸ் நேம்,
ஃப்ளாட்டு பேர் அல்லது பிளாக்கு, அப்புறம் ஸ்ட்ரீட்டு, போஸ்ட் ஆஃபீஸ், டெலிவரி சோன் அல்லது போஸ்டல் கோட் அல்லது சிப் கோடு ஏதாவது, அந்த நம்ம ஸ்டேட்னு சொல்லுவோம், மற்ற கண்ட்ரீஸ்ல ப்ரொவின்ஸ் அல்லது வேற ஏதாவது சொல்லுவாங்க. அப்புறம் கண்ட்ரி. ஸோ இதான் வந்துட்டு நம்ம இந்த ஒரு லெட்டர்னுடைய அட்ரஸ் இருக்க வேண்டிய ஆர்டர். மேபி உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து இது ஒரு 4 இதை கொடுத்து இது அவங்க ஷஃபில் பண்ணி போட்டுக்கிட்டு இதை வந்து கீழே உள்ளதில் எது சரியான ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அது சரியான ஆர்டர்ல வச்சுக்கிட்டு அதுக்கான ஆன்சர் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து மெத்தட் ஆஃப் அட்ரஸிங்ல இருக்கிறது. இது வந்து என்ன இதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர்ஸ் வித் அரபிக் நியூமரல்ஸ். ஸோ இது கூட ப்ராபபிளா கேட்கலாம், என்ன எப்படி இருக்கணும் அட்ரஸிங்ல வந்து அது எந்த மாதிரியா இருக்கணும், ரோமன் லெட்டர்ஸ் வித் அரபிக் நியூமரல்ஸ் வைக்கணும்னா வேற ஏதாச்சும் கன்ஃபியூசிங்கா ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ போஸ்ட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இது கூட கேட்கலாம், போஸ்ட் பாக்ஸ் அட்ரஸ் போட்ட ஒரு ஆர்டிக்கலா இந்தியாவில் அக்செப்ட் பண்ணலாமா அல்லது ரெஃப்யூஸ் பண்ணலாமா? ஆக்சுவலா என்ன பண்ணக்கூடாது, வில் நாட் ரெஃப்யூஸ் டு அக்செப்ட், அதாவது ரெஃப்யூஸ் பண்ண கூடாது. தட் மீன்ஸ் நாம என்ன பண்ணிக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம். அந்த கண்ட்ரில அது அந்த கண்ட்ரி, ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்களுக்கான ஓன் டெலிவரி ரூல்ஸ் வச்சிருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி அது டெலிவரி ஆகும். ஸோ அதுக்காக நாம வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, இங்க போஸ்ட் பாக்ஸ் நம்பர் தான் இருக்கு, ஃபுல் அட்ரஸ் இல்ல, போஸ்ட் பாக்ஸ் நம்பர் தான் கொடுத்துருக்கீங்க, நாம என்ன பண்ணக்கூடாது, ரெஃப்யூஸ் பண்ண கூடாது. சரிங்களா? ஸோ நாம அக்செப்ட் பண்ணலாம், வில் நாட் ரெஃப்யூஸ்ங்கிறது தான் இது. அது போக ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துட்டு நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்களுடைய ஓன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில எதுவும் கிடையாது. ஸோ நம்மளுடைய வேலை அவங்க கொடுத்தாங்கன்னா வாங்கி அனுப்பலாம். போஸ்ட் பாக்ஸ் நம்பர் போட்டு, அதாவது ஐட்டம்ஸ் அட்ரஸ் டு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் போட்டு கொடுத்தா நாம அக்செப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இதுல சொல்லியிருப்பாங்க. அப்புறம் போஸ்டேஜ், எப்படியெல்லாம் போஸ்டேஜ் பே பண்ணலாம், ஸ்டாம்பா கொடுக்கலாம் அல்லது அல்லது போஸ்டல் ஸ்டேஷனரியா இருக்கலாம் அல்லது வேற என்னவா இருக்கலாம், ஃப்ராங்கிங் மிஷினா கூட இருக்கலாம். ஃப்ராங்கிங் மிஷின் இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன இருக்கணும், இந்தியா போஸ்டேஜ்ங்கிற ஆப்ஷன் இருக்கணும். ஸோ இது கூட கொஸ்டின் எதிர்பார்க்கலாம், என்னென்ன இருக்கலாம் அப்படிங்கிற போட்டுக்கலாம். ஸோ போஸ்டேஜ் ஸ்டாம்பு, ஸ்டேஷனரிஸ் அண்ட் ஃப்ராங்கிங் மிஷின் இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன இருக்கணும், இந்தியா போஸ்டேஜ்ங்கிற இந்த வார்த்தை கண்டிப்பா இருக்கணும். சரிங்களா? AV2 ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஏதாச்சும் ஷிப்ல பாத்தீங்கன்னா ஏர்மெயில்ஸ், அதாவது ஏர்மெயிலுங்கிறது எக்ஸ்க்ளூசிவ்லி நம்ம ஏர்ல போடுறதுக்காக மட்டும்தான் ஏர்மெயில் நம்ம போடுவோம் இல்லைங்களா? ஸோ ஷிப்ல வந்துட்டு அல்லது ஷிப்லயோ அல்லது ஒரு போர்ட்லயோ இருக்கிற ஆஃபீஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏர்மெயில்ஸை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதாவது ஏர்மெயில் வந்துட்டு ஷிப்ல போஸ்ட் பண்றாங்க அல்லது ஷிப் ஒரு போர்ட் துறைமுகம் இருக்கிற ஒரு ஆஃபீஸ்ல வந்துட்டு ஏர்மெயில போஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அதை வந்துட்டு தனியா ஒரு ஸ்டேட்மெண்ட் போடும்போது அதுக்கு பேர் என்னது AV2 ஸ்டேட்மெண்ட். அதாவது ஏர்மெயில ஷிப்ல போஸ்ட் பண்ணாங்கன்னா கிரியேட் பண்ண வேண்டிய இதுதான் என்னது AV2 ஸ்டேட்மெண்ட் அப்படிங்க. ஸோ இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. AV2 ஸ்டேட்மெண்ட்னா ஏர்மெயில் ஆர்டிக்கிள் ஷிப்ல அல்லது போர்ட்ல இருக்கிற ஆஃபீஸ்ல போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அது டெலிவரியை பொறுத்த வரைக்கும் அந்தந்த கண்ட்ரி அவங்களுக்கான ஓன் ரெகுலேஷன் வச்சிருப்பாங்க. நாம எந்த விதமான போஸ்டல் டிபார்ட்மெண்ட் எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி நாம எடுக்கிறது இல்லை. சரிங்களா? ஸோ அது வந்து அந்தந்த கண்ட்ரியினுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அவங்க டெலிவரி பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது வந்துட்டு நாம வந்துட்டு அதை என்ன பண்ணணும் ஆஃப்டர், அதாவது ஷுட் நாட் பி ரீடைரக்டட், இது ரீடைரக்ட் பண்ணக்கூடாது அல்லது ஆர்டிகல் ஷுட் பி ரிட்டன் டு ஹிம், அதாவது இந்த பீரியடுக்கு அப்புறம் ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது நாம கொடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த ஆர்டிகல் என்ன பண்ணணும் அல்லது இந்த மெத்தட் ஆஃப் டெலிவரி இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணுங்க, டெலிவரி ஆகலாம் எனக்கு திரும்ப அமைச்சிருங்க, இல்லை ரீடைரக்ட் பண்ணுங்க, ரீடைரக்ட் பண்ணாதீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது நாம என்ன கொடுத்துக்கலாம், அந்த ஆர்டிகல்ல கொடுத்துக்கலாம். சரிங்களா? அப்புறம் விட்ரால்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ரீகால் ஆஃப் ஆர்டிகலை பொறுத்தவரைக்கும் ஃபாரின் ஆர்டிகலை பொறுத்த வரைக்கும் ரீகால் ஆஃப் ஆர்டிகலுக்கான ஃபீ 30 ரூபி இன் ஃபார்ம் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப். சரிங்களா? கொடுத்துக்கணும். எதுக்காக ரீகால் பண்றாங்கிற ஸ்டேட்மெண்ட், அந்த ரீசன் வந்து அவங்க சொல்லணும். சரிங்களா? அது நேரம் அது ஒரு ரெஜிஸ்டர் ஆர்டிகலா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ரெசிப்டையும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். சரிங்களா? தென் அப்புறம் இந்த ரீகால் ரிக்வெஸ்ட் நம்ம கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா நாம இந்த ரீகால் ரிக்வெஸ்ட்டை எப்படி அனுப்போம், நாம சர்ஃபஸ்ல தான் அந்த கண்ட்ரிக்கு அனுப்போம். இப்போ இங்கே ஒரு ஆர்டிகல் வேற கண்ட்ரிக்கு அனுப்பிச்சிருக்காங்க, ஸோ அதுக்கான ரிக்வெஸ்ட் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க, ரீகால் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா சர்ஃபஸ்ல தான் அனுப்புவோம். இன்கேஸ் அந்த கஸ்டமர் குயிக்கா போகணும், அந்த ரீகால் ரிக்வெஸ்ட் குயிக்கா போகணும்னு நினைச்சாங்கன்னா ஏர் சர்சார்ஜ் அவங்க நமக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். அதாவது 10 கிராமுக்கான ஏர் சர்சார்ஜ், அதாவது மினிமம் ஸ்லாபுக்கான ஏர் சர்சார்ஜ் அவங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பே பண்ணாங்கன்னா அந்த ரீகால் ரிக்வெஸ்ட் நாம ஏர்ல இது பண்ணுவோம். ரிட்டன் அந்த ஆர்டிகல் ரிட்டன் ஆகும் பட்சத்துல
அந்த சென்டர் வந்து என்ன பே பண்ணணும், அந்த ஆர்டிகிள்கான, ஏன்னா அவர் இங்கேருந்து அங்க அனுப்புறதுக்கு தான் ஏர் சர்சார்ஜ் பே பண்ணிருப்பாரு. ஸோ அங்கேருந்து மறுபடியும் திரும்ப இங்க வந்திருக்கு இல்லையா, அதுக்கான ஏர் சர்சார்ஜும் அந்த சென்டர் தான் பியர் பண்ணணும். சரிங்களா? ஆல்டர்ட் அட்ரஸ்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு அட்ரஸுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க, சப்சிக்வெண்டா என்ன சொல்றாங்க, இந்த அட்ரஸ்ல அனுப்ப வேண்டாம், இந்த அட்ரஸ்ல இருக்கு அவரு வேற அட்ரஸ் இருக்காரு, ஸோ இன்னொரு அட்ரஸுக்கு மறுபடியும் வந்து என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, சப்சிக்வெண்ட் அட்ரஸ்ல இன்னொரு அட்ரஸ் கொடுக்குறாங்க, இந்த அட்ரஸுக்கு ரீடைரக்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா அந்த ரீகால்ங்கிறது ஆல்ட்ரேஷன்ங்கிற அதுலயும் வரும், அதாவது விட்ரால் அண்ட் ஆல்ட்ரேஷன் அப்படிங்கிறத வரும். ஸோ விட்ரால்ங்கிறது ரீகால் பண்றது, ஆல்ட்ரேஷன்னா முதல்ல ஒரு முகவரிக்கு போட்டிருப்பாங்க, இன் டிரான்ஸ்மிஷன்ல இருக்கிறப்ப நம்ம கிட்ட சொல்றாங்க அந்த முகவரிக்கு அனுப்ப வேண்டாம், வேற ஒரு முகவரிக்கு அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. ஸோ வேற ஒரு முகவரிக்கு அனுப்புறப்போ ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன்ல இருந்து செகண்ட் டெஸ்டினேஷனுக்கு போகுது இல்லையா, அதுக்கான ஏர் சர்சார்ஜ் யார்கிட்ட இருந்து வாங்கிக்கணும், அட்ரஸ் கிட்ட இருந்து வாங்கிக்கணும். ஆர்டிகல் ரீகால் ஆகி திரும்ப வரப்போ ஆர்டிகல் சென்டர் கிட்ட இருந்து ஏர் சர்சார்ஜை வாங்கிக்கணும். அதே நேரம் ரீடைரக்ட் ஆகி இன்னொரு முகவரிக்கு போகுதுன்னா அந்த அட்ரஸ் கிட்ட இருந்து இந்த ரீடைரக்ஷன் ஃபீஸ், அதாவது ஏர் சர்சார்ஜ் வந்துட்டு அந்த அட்ரஸ் கிட்ட இருந்து நாம வாங்கிப்போம். இன் கேஸ் ஆஃப் ரீடைரக்ஷன் அல்லது விட்ராலோ அல்லது ஆல்ட்ரேஷன் ஆஃப் அட்ரஸ் அந்த மீனிங்ல வரும். சரிங்களா? அப்புறம் வந்துட்டு ஸோ இன்வார்ட் மெயிலை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இன்லாண்டுக்கான விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் நாம டெலிவரி பண்றோம். சரிங்களா? ஸோ இன்வார்ட் ஃபாரின் பார்சல் ஆர்டிகிள்ஸ், அது 500 கிராமுக்கு மேல இருக்கிற ஆர்டிகிள் வந்துட்டு 7 நாட்களுக்குள்ளாடி வந்துட்டு அவங்க டெலிவரி எடுத்துக்கல அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம வேர் ஹவுசிங் சார்ஜஸ் அவங்களுக்கு நம்ம போடுவோம். அது என்ன இதுன்னு பாத்தீங்கன்னா ₹5, அதாவது ஒரு நாளைக்கு 5 ரூபாய்ங்கிற வீதம். அதுவே சாதாரண ஆர்டிகிளுக்கு, அதுவே போஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஆர்டிகிளா இருந்துச்சு அப்படின்னா 10 ரூபாய் வீதம் அவங்களுக்கு நாம போடுவோம். இந்த அமௌண்ட் அவங்க என்னைக்கு திரும்ப வந்து அந்த ஆர்டிகிளை கலெக்ட் பண்ணிக்கிறாங்களோ அன்னைக்கு இந்த பெர் டே ஒரு நாளைக்கு 5 ரூபாய் அல்லது ஒரு நாளைக்கு 10, 2 நாளைக்கு 20 அப்படிங்கிற மாதிரி அந்த அட்ரஸ் கிட்ட இருந்து நாம கலெக்ட் பண்றாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 நாளுக்கு அப்புறம் 7 நாள் தாண்டிடுச்சு அவங்க டெலிவரி எடுத்துக்கல அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 ரூபாய் வீதம், அது சாதாரண ஆர்டிகிளுக்கு. அதுவே போஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஆர்டிகிளா இருந்துச்சுன்னா 10 ரூபாய் வீதம் அந்த ஆர்டிகிள் அந்த அட்ரஸ் கிட்ட இருந்து நாம கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த டைம் ஆஃப் டெலிவரியில. சரிங்களா? அதே வேளை பார்சலா இருந்துச்சு அப்படின்னா 10 நாட்களுக்குள்ளாடி, ஸோ லெட்டரா இருந்துச்சுன்னா 7 நாட்களுக்குள்ளாடி அவங்க ரிட்டர்ன் அவங்க டெலிவரி எடுத்துக்கல அப்படின்னா அந்த வேர் ஹவுசிங் சார்ஜஸ் அப்ளை பண்ணுவோம். அதுவே பார்சலா இருந்துச்சுன்னா 10 நாளுக்கு அப்புறம் நாம என்ன பண்ணுவோம், வேர் ஹவுசிங் சார்ஜஸ் அப்ளை பண்ணுவோம். அது என்ன ரேட்ல அப்படின்னா 1 ரூபாய். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 5 ரூபாய் 10 ரூபாய் அப்படின்ட்டு இருக்கும். 5 ரூபாங்கிற நார்மல் ஆர்டிகல், 10 ரூபாங்கிறது போஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஆர்டிகல். அதுவே பார்சல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 நாளைக்கு அப்புறம் தான் நம்ம வேர் ஹவுசிங் சார்ஜஸ் வாங்குவோம். அதுவும் என்ன ரேட்ல, 1 ரூபாய். அது நார்மலா இருந்தாலும் சரி போஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஆர்டிகலா இருந்தாலும் சரி 1 ரூபாய் வீதம் தான் அவங்கள்ட்ட நம்ம என்ன வாங்கிப்போம், வேர் ஹவுசிங் சார்ஜஸ் வாங்கிப்போம். அதே நேரம் இந்த பார்சல்ஸ் எவ்வளவு நாளைக்கு மேல வச்சுக்க முடியாது, 1 மந்த்துக்கு மேல வச்சுக்க கூடாது. சரிங்களா? போஸ்ட் ரெசிஸ்டன்ட் பார்சலா இருந்துச்சுன்னா அதை 1 மாசத்துக்கு மேல நாம வச்சிக்க கூடாது. அதுவே போஸ்ட் ரெசிஸ்டன்ட் விபி பார்சலா இருந்துச்சுன்னா அதை 7 நாட்களுக்கு மேல நாம வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த டேரிஃபை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. லெட்டர்னா 7 நாட்களுக்கு அப்புறம் 5 ரூபாய் அல்லது 10 ரூபாய். அதுவே பார்சல்னா 10 நாட்களுக்கு அப்புறம் 1 ரூபாய் வீதம். சரிங்களா? ரீடைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ வெளிநாட்டில இருந்து இந்த இந்தியாவுக்குள்ள வர்ற ஒரு ஆர்டிகிள் இந்தியாவுக்கு உள்ளாடி ரீடைரக்ஷன் பண்றப்போ நார்மலா பாத்தீங்கன்னா சர்ஃபஸ்ல தான் நம்ம ரீடைரக்ட் பண்ணுவோம். அதுவே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்டிகிளா இருந்துச்சு அப்படின்னா, லெட்டர் கார்டு போஸ்ட் கார்டா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது லெட்டர் ஏரோகிராம்ஸ் அண்ட் போஸ்ட் கார்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்டிகிளா இருக்கும் பட்சத்தில் நம்ம நார்மலாவே இன்லாண்ட் ஆர்டிகல்ஸ்க்கு நம்ம என்ன கொடுக்குறோம், நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஏர் லிஃப்ட் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்க ஒரு அட்ரஸுக்கு ஒரு ஆர்டிகிள் இன்னொரு அட்ரஸுக்கு போகுது, அந்த ஆர்டிகிள் லெட்டர் ஏரோகிராம் போஸ்ட் கார்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்டிகிள் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீ, அதாவது ஃப்ரீ ரீடைரக்ஷன் பை ஏர்ல நம்ம அந்த ரீடைரக்ஷன் கொடுத்துக்கலாம். மற்றபடி மீதி எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்றோம், சர்ஃபஸ் ரூட் மட்டும், அதுக்கு நம்ம என்ன கொடுக்க மாட்டோம், ரீடைரக்ஷனுக்கு இது ஏர் லிஃப்ட் கொடுக்க மாட்டோம். இன்கேஸ் அவங்க ஏர் லிஃப்ட் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன கொடுக்கணும், ஏர் சர்சார்ஜ் நம்ம பே பண்ணி ஆகணும். சரிங்களா? அப்புறம் இதை நிறைய சொல்லியிருப்பாங்க, ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம அதில் ரொம்ப பண்ண வேண்டியதில்லை. அன்டெலிவர்டுங்கிறது நம்ம வழக்கமா நம்ம இன்லாண்ட் லெட்டருக்கு எழுதுற மாதிரி தான். ஸோ என்னென்ன ரீசனால அன்டெலிவரி ஆயிருக்கலாம், ரெஃப்யூஸ் ஆயிருக்கலாம், அல்லது ஒமிட்டட் டு டேக் டெலிவரி, அதாவது அன்கிளைம்டு மாதிரி நம்ம எழுதுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. அப்புறம் கான் அவே, லெஃப்ட் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன். அப்புறம் நோ சச் பர்சன், அதனால வந்து அன்டெலிவர்ட் ஆயிருக்கலாம். அப்புறம் டெட். ஸோ ஏதோ ரீசனால என்ன ஆயிருக்கலாம், அந்த ஆர்டிகல் அன்டெலிவர்டா நமக்கு திரும்ப வந்திருக்கலாம். சரிங்களா? திரும்ப வரப்போ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்டுல do not bear the address of the sender. அவருடைய அனுப்புனவருடைய அட்ரஸ் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்டிகல் என்ன செய்ய மாட்டாங்க, ரிட்டர்ன் பண்ண
மாட்டாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, போஸ்ட் கார்டில் அட்ரஸ் இல்லை அப்படின்னா அந்த இதை என்ன பண்ண மாட்டாங்க, ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. அப்புறம் அதே மாதிரி அன்ரெஜிஸ்டர்ட் பிரிண்டட் பேப்பர்ஸ்ல பார்த்தீங்கன்னாலும் அதர் தான் புக்ஸை தவிர்த்து மீதியான பிரிண்டட் பேப்பர்ஸ்ல பார்த்தா அது என்ன ஆகாது, நோ வேல்யூ ஆர் நாட் ரிட்டன். அதாவது வேல்யூபிள் இல்லாத வெறும் பிரிண்டட் பேப்பர்ஸா இருந்துச்சு, அதுவும் அன்ரெஜிஸ்டர்ட் இருந்துச்சு. ஸோ ரெஜிஸ்டர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முகவரி இருக்கும், அனுப்புற முகவரி இருக்கும். அதே நேரம் அன்ரெஜிஸ்டர்டா இருந்துச்சு அப்படின்னா அதுவும் என்ன ஆகாது, நாட் ரிட்டன், திரும்ப அதை ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. அன்லஸ் இன்கேஸ் அந்த அதனுடைய ஏதாச்சும் பை நோட் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம்னு சொன்னாங்க இல்லையா, ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காத வரைக்கும் இந்த போஸ்ட் கார்டும் சரி, அதாவது போஸ்ட் கார்டு அட்ரஸினுடைய அனுப்புனருடைய அட்ரஸ் இல்லாத போஸ்ட் கார்டு, சரிங்களா, எல்லா போஸ்ட் கார்டும் கிடையாது. அட்ரஸ் போஸ்ட் கார்டு which do not bear the address of the sender, சென்டருடைய அட்ரஸ் இல்லாத போஸ்ட் கார்டு ரிட்டர்ன் ஆகாது. அதே மாதிரி அன்ரெஜிஸ்டர்ட் பிரிண்டட் பேப்பர்ஸ் அன்லஸ் எப்போ இந்த அனுப்புறவர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணாத வரைக்கும் இது வந்து என்ன பண்ண மாட்டாங்க, இது ரெண்டையும் என்ன பண்ண மாட்டாங்க, திரும்ப அனுப்ப மாட்டாங்க. நார்மலா அன்டெலிவர் மெயில் எந்த வேலை தான் திரும்ப இது பண்ணுவாங்க, ரிட்டர்ன்டு பை சர்ஃபஸ் ஒன்லி. ஸோ இன்கேஸ் அவங்க ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இதை இன்கேஸ் ரிட்டர்ன் ஆச்சுன்னா எனக்கு ஏர்லிஃப்ட்ல அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, ஏர்ல அனுப்புவாங்க. அதர்வைஸ் சர்ஃபஸ்ல தான் எந்த ஒரு ரிட்டர்ன் அன்டெலிவர்டு ஆர்டிகல்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகுறது சர்ஃபஸ்ல மட்டும்தான் அனுப்புவாங்க. ஏர் சர்சார்ஜ் அல்லது இது எப்போ வாங்கிக்கணும், ரிகவர்டு ஃப்ரம், அதாவது அந்த அட்ரஸி. ஸோ இன்கேஸ் ரிட்டர்ன் ஆகிற ஆர்டிகல் அவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு, எனக்கு இதை ரிட்டர்ன் இன்கேஸ் ஆஃப் ரிட்டர்ன் பை ஏர் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னா அது ஏர்ல ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஏர் சர்சார்ஜ் மறுபடியும் அவர் என்ன பண்ற மாதிரி இருக்கும், வில் பி ரிகவர்ட், அவர்கிட்ட இருந்து நாம கலெக்ட் பண்ணிப்போம், சரிங்களா, இன்கேஸ் அந்த ஆர்டிகல் ரிட்டர்ன் ஆச்சுன்னா. சர்வீஸ் ஸ்டாம்ப் கேன் பி used for paying outward official foreign mail, சரிங்களா. அஃபிஷியல் ஃபாரின் மெயிலுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம், சர்வீஸ் ஸ்டாம்ப் கேன் பி யூஸ்ட் அப்படின்னு. அப்புறம் போஸ்டேஜ் டியூ இன்வார்டு, அங்கேருந்து வர ஆர்டிகிளுக்கு இன்வார்டு ஏதாச்சும் இன்வார்டா வர்ற அவங்களுக்கு ஆர்டிகிள்ல போஸ்டேஜ் டியூ இருக்குன்னா ஸோ அந்த டைம்ல அவங்க எதை யூஸ் பண்ண முடியாது, சர்வீஸ் ஸ்டாம்பை வந்துட்டு இன்வார்டு போஸ்டேஜ் டியூக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்க முடியாது. இங்கேருந்து வெளியே அனுப்புறதுக்கு அவங்க போஸ்டேஜுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், பட் பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் டியூக்காக அவங்க என்ன பண்ண முடியாது, சர்வீஸ் ஸ்டாம்பை யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த கொஸ்டின் இது கூட கொஸ்டின் வரக்கு வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளிநாட்டில் அதாவது கரஸ்பாண்டன்ஸ் ஃபார் பர்சனல் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ், அதாவது ஆர்மி சர்வீஸ்க்காக வெளிநாட்டில் இருப்பாங்க இல்லையா, இந்தியாவுக்கு வெளியே இருக்கிற பர்சன்ஸ் அவங்களுக்கு அனுப்புற தபால்கள் ஷுட் பி அட்ரஸ்டு டு எங்க, இந்தியன் ஆர்மி பிஓ, அதாவது 56 APO, எதர் 56 APO அல்லது ஃப்ளீட் மெயில் ஆஃபீஸ். ஃப்ளீட் மெயில் ஆஃபீஸுங்கிறது வந்துட்டு நேவல் அந்த கப்பல் படை இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்குரியது வந்து இந்த ஃப்ளீட் மெயில் ஆஃபீஸ் மும்பைக்கு அனுப்புவோம். அதர் தான் நம்ம மிலிட்ரி மற்ற 2 மிலிட்ரி சர்வீஸுக்கும் நாம இந்த 56 APOக்கு அனுப்புற மாதிரி இருக்கும், சரிங்களா. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது கூட கேட்கலாம், ட்ரூ ஃபால்ஸ் அந்த மாதிரி கூட இதை கேட்கலாம். போஸ்டேஜ் எக்ஸம்ஷன் உண்டா, அதாவது வெளிநாட்டில் இருக்கிற ஆர்மி பர்சனுக்கு அனுப்புற ஆர்டிகிளுக்கு எக்ஸம்ஷன் உண்டுமான்னு கேட்டா தே ஆர் நாட் எக்ஸம்டட், சரிங்களா. அவங்களுக்கு எக்ஸம்ஷன் எதுவும் கிடையாது. ஆனா என்ன எப்படி கொடுப்பாங்க, இன்லேண்ட் ரேட்ல அவங்களுக்கு கொடுப்பாங்க, சரிங்களா. ஸோ வெளிநாட்டில் இருந்தாலும் அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல இருக்கிற பர்சன்ஸுக்கு அனுப்புறதுக்கு எக்ஸம்ஷன் கிடையாது. பட் என்ன அப்ளிகபிள் ஆகும், இன்லேண்ட் சார்ஜஸ். ஈவன் தான் அவங்க வெளிநாட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன அப்ளிகபிள் ஆகும், இன்லேண்ட் சார்ஜஸ். அதை அட்ரஸ் பண்றது எங்க அட்ரஸ் பண்ணணும், எய்தர் 56 APO அல்லது ஃப்ளீட் மெயில் ஆஃபீஸ் மும்பை, இந்த ரெண்டுக்கு தான் நாம அதை அட்ரஸ் பண்ணிக்க முடியும், வெளிநாட்டில் இருக்கிற ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல இருக்கிற பர்சனுக்கு அனுப்புற தபால்கள், சரிங்களா. ஸோ அப்புறம் கஸ்டம்ஸ் டிக்ளரேஷனை பொறுத்த வரைக்கும் 2 வகையான கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன். எப்போ கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் தேவைப்படும், குட்ஸ் பொருட்கள், டியூட்டியபிள் குட்ஸ், சாதாரண நம்ம டாக்குமெண்ட்ஸுக்குங்கிற வேண்டியல டியூட்டியபிள் குட்ஸ் ஏதாச்சும் நம்ம லெட்டர் போஸ்ட்ல அனுப்புறோம் அல்லது அண்ட் ஆல் ஸ்மால் பேக்கெட்ஸ், சரிங்களா. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் ஸ்மால் பேக்கெட், ஸ்மால் பேக்கெட்னாலே கண்டிப்பா என்ன வச்சாகணும், கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன்ங்கிறது வச்சாகணும். அல்லது லெட்டர் போஸ்ட்ல வேற ஏதாச்சும் சிறிய பொருட்கள் அனுப்புறீங்க அப்படின்னாலும் என்ன கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் வச்சாகணும். 2 வகையான கஸ்டம் டிக்ளரேஷன் இருக்கு. ஸோ நம்மளுடைய கைட்ல பாத்தீங்கன்னா C1 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. C1ங்கிறது நவ் ரிப்ளேஸ் வித் CN 22, சரிங்களா. இது பழைய ரேட்டில் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து 300 SDR, 300 SDRக்கு மேல இருக்கிற சாரி லெஸ் தேன் 300 SDR, 300 SDRக்கு கீழே இருக்கிற வேல்யூபிள் ஐட்டம்ஸுக்கு எதை யூஸ் பண்ணுவோம், C1, அதாவது பழைய அந்த டர்ம்ஸ் படி C1, இப்போ அதுக்கு என்ன பேரு CN 22. 300 SDR மோர் தேன் 300 SDR. ஸோ 300 SDRக்கு மேலே மதிப்புள்ள பொருட்களுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கணும், CN 23, சரிங்களா. கைட்ல வந்து C2 CP3 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ
கைட்ல வந்து C1 அல்லது C1 தான் இப்போ என்ன மாதிரி இருக்கு, CN22 மாதிரி இருக்கு. C2ங்கிறது அல்லது C2 அல்லது CP3ங்கிறது CN23 மாதிரி இருக்கு. சரிங்களா? CN22 23 நீங்க யூஸ்வலா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இங்க C1ங்கிறது CN22, C2 அல்லது CP3ங்கிறது CN23. 22 எப்போ யூஸ் பண்ணுவோம், 300 STRக்கு கீழே மதிப்புள்ள பொருட்களை அனுப்புறப்போ. CN23 எப்போ யூஸ் பண்ணுவோம், 300 STRக்கு மேல மதிப்புள்ள பொருட்களை அனுப்புறப்போ. சரிங்களா? ஸோ டிக்ளரேஷன்ங்கிறது கொடுக்கணும். அந்த கஸ்டம் டிக்ளரேஷன் அது பேரே அதான், கஸ்டம் டிக்ளரேஷன். அவங்க வந்து என்ன பொருட்கள் அனுப்புறாங்க, அதோட மதிப்பு என்ன அப்படிங்கறத அவங்க கண்டிப்பா கொடுக்கணும். இதுல ஏதாச்சும் ஃபால்ஸ் டிக்ளரேஷன், அவங்க வந்து தவறான தகவல்கள் ஏதாச்சும் கொடுக்குறாங்கன்னா லீகல் ப்ரொசீடிங்ஸ், அதாவது அவங்க மேல என்ன எடுக்கலாம், சட்ட நடவடிக்கையை கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ டிக்ளரேஷன் தப்பா கொடுத்தாங்கன்னா என்ன எடுத்துக்கலாம், லீகல் ப்ரொசீடிங்ஸ் கூட அவங்க மேல எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். லெட்டர் போஸ்ட் கிளாஸஸ் ஆஃப் லெட்டர் போஸ்ட் கார்டு, பிரிண்டட் பேப்பர்ஸ், 4 பேப்பர். ஸோ ஒன்றுனா பார்த்துக்கலாம். ஸோ ஒரு லெட்டருக்குள்ளாடி இன்னொரு லெட்டர் வைக்கலாமா அப்படின்னா அது ப்ராஹிபிட்டட். ஸோ ப்ராஹிபிட்டட் டு இன்க்ளூட் அனதர் லெட்டர் இன்சைட் லெட்டர். அதாவது ஒரு லெட்டருக்குள்ளாடி இன்னொரு லெட்டர் வைக்க கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணிக்கலாம், வில் நாட் பி ஃபார்வர்ட் பண்ணாம அந்த அனுப்புனதுக்கே வந்து அது திரும்ப அனுப்பிச்சுப்பாங்க. சரிங்களா? ஒவ்வொரு அந்த மாதிரி வச்சிருக்கிற ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும், ஒரு லெட்டருக்குள்ளாடி ஒரு லெட்டர் இன்னொரு லெட்டர் வச்சிருக்காங்கன்னா அந்த ஒவ்வொன்றுமே என்ன, 5 லெட்டர் வச்சு, ஒரு லெட்டருக்குள்ளாடி 5 லெட்டர் வச்சிருக்காங்கன்னா அந்த 5மே அன்பெய்டா ட்ரீட் பண்ணி டபுள் த போஸ்டேஜ் அட் இன்லேண்ட் ரேட்டு. சரிங்களா? இன்கேஸ் ஒரு லெட்டருக்குள்ளாடி இன்னொரு லெட்டர் வச்சிருந்தாங்க அப்படின்னா அதை வந்துட்டு ஒவ்வொரு உள்ளாடி இருக்கிற ஒவ்வொரு லெட்டரையும் அன்பெய்ட் லெட்டரா ட்ரீட் பண்ணி அதுக்கு டபுள் த போஸ்டேஜ், இன்லேண்ட் ரேட்ல அதுக்கு என்ன போஸ்டேஜ் வருமோ அதுக்கான டபுள் த சார்ஜஸ் வந்து அந்த அட்ரஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண, அட்ரஸுக்கு தான் திரும்ப அனுப்பும். அந்த அட்ரஸ் கிட்ட இருந்து இந்த சார்ஜஸ் வந்து நாம கலெக்ட் பண்ணிப்போம். சரிங்களா? அதே நேரம் இன்வர்ட் ஃபாரின் ஆர்டிகிள், வெளிநாட்டுல இருந்து உள்ள வர ஏதாச்சும் ஆர்டிகிள் இந்த மாதிரி ஏதாச்சும் கண்டிஷன்ல இருக்கு. ஸோ இது வந்து நாம இங்கிருந்து அனுப்புறதுல கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா சென்டருக்கு திரும்ப அனுப்பிச்சு இந்த சார்ஜஸை சென்டர் கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. அதே நேரம் அங்கிருந்து ஏதோ வந்துடுச்சு, அந்த ஆர்டிகிளை நாம கண்டுபிடிக்கிறோம், உள்ளாடி வந்துட்டு ஒரு லெட்டருக்குள்ளாடி இன்னொரு லெட்டர் இருக்கு அப்படிங்கிற நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இங்கேயும் டபுள் த போஸ்டேஜ் அட் இன்டர்நேஷனல் ரேட். சரிங்களா? ஸோ ரெண்டுக்கு வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. இங்க இருந்து அனுப்புற ஒரு ஆர்டிகிளை நம்ம அந்த மாதிரி ஒரு ஆர்டிகிளுக்குள்ளாடி இன்னொரு லெட்டர் வச்சு கண்டுபிடிச்சோம்னா டபுள் த ரேட் அட் இன்லேண்ட் ரேட்டு, டபுள் த சார்ஜஸ் இன்லேண்ட் ரேட்டு. அதுவே வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு ஆர்டிகிளுக்கு, இன்வர்ட் ஆர்டிகிளுக்கு பாத்தீங்கன்னா டபுள் த போஸ்டேஜ் அட் இன்டர்நேஷனல் ரேட்ஸ். சரிங்களா? யார்கிட்ட இருந்து வாங்கிப்போம், அட்ரஸ் கிட்ட இருந்து. இங்க வந்து இவரு அனுப்புறவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம். இது வெளிநாட்டுல இருந்து நமக்கு இங்க வந்தனால இங்க இருக்கிற இந்த அட்ரஸ் கிட்ட இருந்து நாம வாங்கிக்கிறோம். ஸோ இந்த அளவுகள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட ஈக்குவலன் டு நம்ம இன்லேண்டுக்கு வர மாதிரி தான். எந்த ஒரு பக்கம் என்ன ஆகக்கூடாது, ஸோ 900 mm மேல, அதாவது மேல எக்ஸீட் ஆக கூடாது. ஏதாச்சும் ஒரு பக்கம் கிரேட்டஸ்ட் டைமென்ஷன் அதிகமா இருக்கிற ஒரு பக்கம் 600 mm மேல போக கூடாது. அதுவே ரோல் ஃபார்மா இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கணும், ஷுட் நாட் எக்ஸீட், அதாவது கிரேட்டஸ்ட் லெங்த் அண்ட் ட்வைஸ் த டயமீட்டர்னா அந்த விட்டம் இருக்குல்லையா அதோட 2 மடங்கு, சம் ஆஃப் லெங்த் அதனுடைய நீளமும் இந்த விட்டத்தினுடைய 2 மடங்கும் எதை தாண்டக்கூடாது, 1040 mm தாண்டக்கூடாது. கிரேட்டஸ்ட் டைமென்ஷன் நீளமா இருக்கிற பக்கம் 900 mm தாண்டக்கூடாது. இது மேக்ஸிமம் லிமிட். மினிமம் பாத்தீங்கன்னா 90x40. ஸோ இன்லேண்ட்ல நீங்க பார்த்துருப்பீங்க 90x40 ரோல் ஃபார்ம் இருந்துச்சுன்னா சேம் அதே கண்டிஷன் தான். அந்த லெங்த்தும் சம் ஆஃப் லெங்த் அந்த நீளமும் ட்வைஸ் த அந்த டயமீட்டர் அந்த விட்டத்தினுடைய 2 மடங்கும் இந்த நீளத்தையும் நீங்க கூட்டினீங்கன்னா அது என்ன எதை தாண்டக்கூடாது, அதாவது இது குறவா இருக்கக்கூடாது. 170 மினிமம் வந்து 170 குறவா இருக்கக்கூடாது, மேக்ஸிமம் 1040 கூடுதலா இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இங்க கிரேட்டஸ்ட் டைமென்ஷன் 100 mm கம்மியா இருக்கக்கூடாது. ஸோ இது மினிமம் மேக்ஸிமம், இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ சில கண்ட்ரில வந்து இந்த என்வலப்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் என்வலப்ஸ் அப்படின்ட்டு ட்ரீட் பண்றாங்க. ஸோ அதாவது அந்த இதுல ஆட்டோமேட்டிக் ப்ராசஸிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் என்வலப்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 120x235 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் என்வலப் அப்படின்னா 120 mm x 235 mm. சரிங்களா? இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் என்வலப் அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா 120 x 235 இது பண்ண பிலோ ஷுட் பி பிலோ இதுக்கு 120 மேக்ஸிமம், அதாவது மேக்ஸிமம் 120 235 இருக்கலாம், அதுக்கு கீழே தான் இருக்கணும். அதுக்கு மேல போச்சுன்னா அதை என்ன ட்ரீட் பண்ண மாட்டாங்க, ஸ்டாண்டர்ட் என்வலப்பா ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் என்வலப் இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் என்வலப் அப்படின்னா 120 x 235 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் வெயிட் அஸ் யூஸ்வல் நம்மளோட இன்லேண்ட் மாதிரி என்னதான்
2 kg தான் சரிங்களா. அப்புறம் பிரீச் ஆஃப் கண்டிஷன். ஸோ பிரீச் ஆஃப் கண்டிஷன்னா இந்த அளவுகள்லையோ நமக்கு சொன்ன இந்த அளவுகள் ஏதாச்சும் எக்ஸீட் ஆயிருக்கு அப்படின்னா அது என்னதான் பண்ணுவாங்க, ரிட்டர்ன் டு சென்டர் கிட்ட இருந்து சார்ஜஸ் வந்துட்டு வாங்கிப்பாங்க சரிங்களா. ஸோ அதுவே அன்பெய்டு அல்லது இன்சஃபிஷியன்ட்லி பெய்டு. ஸோ அன்பெய்டுனா எதுவுமே போஸ்டேஜை ஒட்டாமல் போட்டிருக்காங்க, இன்சஃபிஷியன்ட்லி பெய்டுனா ஏதோ கொஞ்சம் குறவா ஒட்டி போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து என்ன ஆகும், ஃபார்வர்டு. ஸோ ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரீச் ஆஃப் கண்டிஷனுக்கு என்ன ஆகுது, ரிட்டர்ன் டு சென்டர். அதுவே அன்பெய்டு இன்சஃபிஷியன்ட்லி பெய்டுனா ஃபார்வர்டு சரிங்களா. அவங்களுக்கு அனுப்பி எங்கேருந்து வாங்குறோம், இந்த அந்த கன்சர்ன் அட்ரஸ் கிட்ட இருந்தா நம்ம சார்ஜஸ் வாங்குறோம். ஸோ எந்த மாதிரி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ எவ்வளவு டெஃபிஷியன்சி அப்படிங்கறத டாக்ஸ் போட்டுப்பாங்க. இது வந்து டெஸ்டினேஷன்ல சரிங்களா. இங்கிருந்து நாம என்ன பண்ணுவோம், ஸோ எவ்வளவு டெஃபிஷியன்சி அப்படின்ட்டு நாம இங்கிருந்து என்ன பண்ணிப்போம், 5 ரூபாய் கம்மியா இருக்கு இல்ல 10 ரூபாய் கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம போட்டுருவோம். டெஸ்டினேஷன்ல என்ன பண்ணுவாங்க, அந்த அமௌண்ட் இன்டூ ரேட் ஆஃப் த ஃபாரின் லெட்டர் ஃபர்ஸ்ட் வெயிட் ஸ்லாப் இந்த கண்ட்ரி ஆஃப் டெஸ்டினேஷன். ஸோ அந்த கண்ட்ரில ஃபர்ஸ்ட் வெயிட் ஸ்லாபுக்கு என்ன ரேட்டு, அப்புறம் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வெயிட் ஸ்லாப், நமக்கு ஃபர்ஸ்ட் வெயிட் ஸ்லாபை பொறுத்த வரைக்கும் 20 இல்லைங்களா, 20 கிராமுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வெயிட் ஸ்லாபுக்கு என்ன ரேட்டு, ஸோ அதே மாதிரி அந்த கண்ட்ரில ஃபர்ஸ்ட் வெயிட் ஸ்லாபுக்கு என்ன ரேட்டு. ஸோ இந்த ரேஷியோ இன்டூ த டாக்ஸ் அமௌண்ட், நாம இங்கிருந்து டாக்ஸ் போட்டு அமைச்சிருப்போம், அந்த டாக்ஸ் அமௌண்ட் இன்டூ அந்த கண்ட்ரில இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்லாபினுடைய அமௌண்ட் பை இந்தியாவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்லாப் அமௌண்ட். ஸோ இந்த ரேஷியோ இன்டூ அந்த டாக்ஸ் அமௌண்ட் போட்டு அந்த டெஸ்டினேஷன்ல டாக்ஸ் வந்து அட்ரஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க சரிங்களா. அது போக ஐஎல்சி பொறுத்த வரைக்கும் பூட்டான், பங்களாதேஷ், நேபாள் இந்த கண்ட்ரிஸுக்கு பார்த்தீங்கன்னா ஐஎல்சி நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம். அதர் தேன் இது வந்து இன்சஃபிஷியன்ட்லி பெய்டு. இந்த 3 கண்ட்ரிஸையும் தவிர்த்து வேற கண்ட்ரிக்கு போட்டாங்க அப்படின்னா அது என்ன ட்ரீட் பண்ணிக்கணும், இன்சஃபிஷியன்ட்லி பெய்டா ட்ரீட் பண்ணிக்கணும். ஸோ தட் மீன்ஸ் பூட்டான், பங்களாதேஷ், நேபாளுக்கு என்ன போட்டுக்கலாம், ஐஎல்சி நாம போஸ்ட் பண்ணிக்கலாம் அர்த்தம் சரிங்க தானே. அப்புறம் போஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் ஸோ சாதாரணமான இன்லேண்ட் போஸ்ட் கார்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்லேண்ட் போஸ்ட் கார்டு கூட அடிஷ்னலா எவ்வளவு ஸ்டாம்பு தேவைப்படும் அந்த ஸ்டாம்பை ஒட்டி கூட என்ன பண்ணிக்கலாம், அதை வந்துட்டு இன்டர்நேஷனல் அதாவது வெளிநாட்டுக்கு கூட நாம அமைச்சிக்கலாம். சாதா இன்லேண்ட் போஸ்ட் கார்டுலயே அடிஷ்னல் ஸ்டாம்ப் ஒட்டி நாம அதை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பா போஸ்ட் கார்டுல என்ன வார்த்தைகள் இருக்கணும், இந்த போஸ்ட் கார்டு அப்படிங்கிற வார்த்தைகள் கண்டிப்பா இருக்கணும். அது எந்த பக்கம் இருக்கணும், அந்த ஃப்ரெண்ட் அதாவது அட்ரஸ் சைட்ல இந்த போஸ்ட் கார்டுங்கிற வார்த்தை என்னவா இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது என்ன பண்ணுவாங்க, போஸ்ட் கார்டா ட்ரீட் பண்ணிப்பாங்க. அதர்வைஸ் அதை போஸ்ட் கார்டா ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு போஸ்ட் கார்டு அனுப்புறாங்கன்னா அது கண்டிப்பா இந்த போஸ்ட் கார்டுங்கிற வார்த்தைகள் இருக்கணும். பிரைவேட்லி மேனுஃபேக்சர்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது என்ன பண்ணணும், அந்த இதை வந்துட்டு கரெக்டான கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணிக்கணும். அது நம்ம ஸ்பெசிஃபிக் டைமென்ஷன்ல இருக்கணும் சரிங்களா. ஸோ இந்த டைமென்ஷன் பார்த்துக்கோங்க. ஸோ மினிமம் 90 × 140, மேக்ஸிமம் 15 × 105 × 148. ஸோ டைமென்ஷன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தென் வந்துட்டு ஸோ போஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் பிரீச் ஆஃப் கண்டிஷன் அதை என்ன பண்ணிப்பாங்க, லெட்டரா ட்ரீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டாக்ஸ் பண்ணிப்பாங்க. அதுவே அன்பெய்டு இன்சஃபிஷியன்ட்லி பெய்டுனா ஃபார்வர்ட் பண்ணி அங்கேருந்து என்ன அட்ரஸ் கிட்ட இருந்து பண்ணிப்பாங்க சரி. ஸோ ரெண்டுக்குமே அன்பெய்டு இன்சஃபிஷியன்ட்லி பெய்டுனா அவங்க ஃபார்வர்ட் பண்ணி டாக்ஸ் போட்டு நம்ம டெஸ்டினேஷன்ல இருந்து இது வாங்கிப்போம் சரிங்களா. ஸோ அப்புறம் பிரிண்டட் பேப்பர்ஸ்ங்கிறது நமக்கு நம்மளுடைய புக் பேக்கெட்டுக்கு ஈக்குவலான ஒரு கேட்டகரி சரிங்களா. ஸோ அதில் சாதாரண பிரிண்டட் பேப்பர்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கு, ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர்னு ஒரு கேட்டகரி இருக்கு சரிங்களா. இதில் ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ், போஸ்ட் கார்டு, ஒரு ஸ்கூல் பீப்புள்ஸ்க்கு இடையில நடக்கிற இந்த கடிதங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்ம எதுவாக எடுத்துக்கலாம் அப்படின்னா பிரிண்டட் பேப்பர்ஸா ட்ரீட் பண்ணிக்கலாம். சாதா லெட்டர் அனுப்பினாலும் அதை என்னவா ட்ரீட் பண்ணிக்கலாம், பிரிண்டட் பேப்பர்ஸா ட்ரீட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு அனுப்புறது, அந்த அதாவது வைஸ் வர்சா அங்கேருந்து இங்கே அனுப்புறது, இங்கேருந்து அங்கே அனுப்புறது, அதை வந்து பிரிண்டட் போஸ்டா நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்டட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா என்ன இருக்கணும், இந்த பிரிண்டட் மேட்டருங்கிற இந்த வார்த்தைகள் இருக்கணும் சரிங்களா. ஸோ போஸ்ட் கார்டுங்கிற வார்த்தையால கண்டிப்பா குறிப்பிடப்பட்டிருக்கணும். பிரிண்டட் பேப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பிரிண்டட் மேட்டருங்கிற அந்த வார்த்தைகள் கண்டிப்பா குறிப்பிடப்பட்டிருக்கணும். ஸோ பர்சனல் கம்யூனிகேஷன்ஸ் எதுவும் இருக்க கூடாது. ஸோ நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன் சரிங்களா. ஸோ பிரிண்டட் பேப்பர்ஸ் அல்லது இம்ப்ரைம்ஸ் இந்த வார்த்தையை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. இந்த பிரிண்டட் பேப்பர்ஸ்ங்கிற வார்த்தை இருக்குன்னா அல்லது அதுக்கு ஈக்குவலண்டா யூஸ் பண்ற இன்னொரு வார்த்தை இம்ப்ரைம்ஸ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி பேமெண்ட் இல்லாம கூட அனுப்பிச்சிக்கலாம். அது யார் அனுப்பிச்சிக்கலாம்,
அவங்களுடைய இந்த பல்க் அட்ரஸி, அதாவது பல்கா நிறைய பிரிண்டட் ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், வித்தவுட் ப்ரீபேமெண்ட்ங்கிற மாதிரி லைசன்ஸ். ஸோ கண்டிப்பா அது எப்படி இருக்கணும், அவங்களுடைய லைசன்ஸ் நம்பர் குறிப்பிடப்பட்டிருக்கணும். என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா போஸ்டேஜ் பெய்டு அல்லது போர்ட் பேயி. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கூட கேட்கலாம், போர்ட் பேயி இந்த வார்த்தை எதுக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ கீழே 4 ஆப்ஷன் வந்துட்டு இந்த மாதிரி ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் இங்கேருந்து அனுப்புறதுக்கு, சிலது போஸ்ட் கார்டு அனுப்புறதுக்கு. ஸோ ஏதோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுக்கும். ஸோ போர்ட் பேய்ங்கிற வார்த்தை எப்போ யூஸ் பண்ணிப்பாங்க, அதாவது இந்த மாதிரி ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் பல்கா ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் இந்த வேற ஒரு கண்ட்ரிக்கு அனுப்புறாங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி நம்ம லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். ஸோ அந்த லைசன்ஸ் நம்பரையும் போட்டு என்ன போட்டுக்கணும், போர்ட் பேயி அல்லது போஸ்டேஜ் பெய்டுங்கிறதுக்கான ஈக்குவலன்ட் வார்த்தை தான் அது. ஸோ இந்த வார்த்தைகள் கண்டிப்பா அதுல இருக்கணும். சரிங்களா, இருந்துச்சுன்னா தான் அது. ஸோ வயசு உங்களுக்கு கொஸ்டின் எப்படினாலும் மாத்தி கேட்கலாம், அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. போர்ட் பேய்ங்கிறது ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் பல்கா இங்கேருந்து அங்கே அனுப்புறது வித்தவுட் போஸ்டேஜ். சரிங்களா, அதாவது போஸ்டேஜ் ஆல்ரெடி பெய்டு, ஏற்கனவே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, போஸ்டேஜை கட்டிட்டாங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். சரிங்களா, இப்போ டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் லெட்டருக்கான அதே டைமென்ஷன் தான். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலா 2 kg. புக்ஸ் மட்டும் அனுப்புறதா இருந்துச்சுன்னா, புக்ஸ் அல்லது பேம்ப்ளெட்ஸ் அது மட்டும் அனுப்புறதா இருந்துச்சுன்னா 5 kg. இதை கொண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மலா ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர்னுடைய இது அதாவது பிரிண்டட் இதனுடைய இது என்ன பார்த்தீங்கன்னா 2 kg. சரிங்களா, இந்த இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிண்டட் பேப்பர்ஸ் கண்டெய்னிங் ஒன்லி புக்ஸா இருந்துச்சுன்னா எவ்வளவு அனுப்பிச்சிக்கலாம், 5 kg வரைக்கும் அனுப்பிச்சிக்கலாம். சரிங்களா, ஸோ ஏதாச்சும் பிரீச் ஆஃப் கண்டிஷன் இருந்துச்சுன்னா as usual என்ன ஆகும், பிரீச் ஆஃப் கண்டிஷன்ங்கிறப்போ வந்து சென்டர் கிட்ட தான், சென்டருக்கு திரும்ப அனுப்பிச்சுப்பாங்க. அவர் வந்துட்டு போஸ்டேஜ் அதாவது திரும்ப அனுப்புறாங்க. அதாவது பிரீச் ஆஃப் கண்டிஷன் இருக்கு பிளஸ் போஸ்டேஜ் டியூ இருக்குன்னா டபுள் த டெஃபிஷியன்சி அந்த சென்டர் கிட்ட இருந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, அது மாதிரி இது முக்கியம். போஸ்டேஜ் ப்ரீபெய்ட் இந்த பேக் சைடில் அதே மாதிரி தான், போஸ்ட் கார்டுக்கும் அதே மாதிரி தான். சரிங்களா, போஸ்ட் கார்டுக்கும் எங்கே தான் ப்ரீபெய்ட் பண்ணியிருக்கணும், ஃப்ரண்ட் சைடில் மட்டும்தான் போஸ்டேஜ் பெய்ட் பண்ணியிருக்கணும். பேக் சைடில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது என்னவா தான் ட்ரீட் பண்ணிப்போம், அன்பெய்டாக தான் ட்ரீட் பண்ணி. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. போஸ்டேஜ் அதுக்கான இடத்துல மட்டும் தான் போஸ்டேஜ் ஓட்டணும். அதை தவிர்த்து பின்பக்கத்தில் அவங்க சரியான போஸ்டேஜ் பின்பக்கத்தில் ஒட்டியிருந்தாலும் அது என்னவா ட்ரீட் பண்ணிக்கப்படும், அன்பெய்டா. போஸ்ட் கார்டுக்கும் இதே கண்டிஷன் வரும். ஸோ சேமஸ் இங்கே இந்த பிரிண்டட் பேப்பர்ஸுக்கும் என்ன கண்டிஷன் தான், இதே கண்டிஷன் தான். அதாவது பின்பக்கத்தில் ஒட்டியிருந்தாலும் அது அன்பெய்டா தான் ட்ரீட் பண்ணிப்பாங்க. சரிங்களா, ஸோ அன்பெய்டா இருந்துச்சு அப்படின்னா வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், அன்பெய்ட் அல்லது வந்து சர்ஃபஸாக இருந்துச்சுன்னா இது பண்ண மாட்டோம். ஏர் டிரான்ஸ்மிஷன்னா ஃபார்வர்ட் அண்ட் டேக்ஸ் போட்டு என்ன பண்ணுவோம், ஃபார்வர்ட் பண்ணிப்போம். ஸோ நார்மலாக பிரீச் ஆஃப் கண்டிஷனுக்கு என்ன பண்ணுவோம், ரிட்டர்ன் டு சென்டர் அனுப்புவோம். அன்பெய்ட் அல்லது இன்சஃபிஷியன்ட் பெய்ட்னா டேக்ஸ் போட்டு அனுப்புவோம். அதுவே இது பிரிண்டட் பேப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் சர்ஃபஸ் மெயிலில் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஃபார்வர்ட் பண்ண மாட்டோம். ஏர் இருந்துச்சுன்னா மட்டும் ஃபார்வர்ட் பண்ணி டேக்ஸ் போட்டு ஃபார்வர்ட் பண்ணிப்போம். சரிங்களா, அப்புறம் பல்க் பேக் சிஸ்டம். பல்க் பேக்ல மினிமம் அதாவது 5 கிலோவுக்கு மேல 30 கிலோக்குள்ள. சரிங்களா, ஸோ மினிமம் வந்துட்டு 5 kg, மேக்ஸிமம் 30 kg. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பல்க் பேக்கினுடைய அந்த நெக்ல வந்துட்டு ஒரு ரெக்டாங்குலர்ல வந்துட்டு ஒரு இது கட்டிக்கணும். அது வந்து அதாவது லெட்டர்னுடைய சைஸ்ல ஒரு லேபிள் நம்ம டைப் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ பல்க் பேக் பொறுத்த வரைக்கும் 5 kg 30 kg மினிமம் மேக்ஸிமம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஸோ பல்க் பேக்கான அப்ளிகேஷன் கொடுக்குறது யார்கிட்டனா ஹெட் ஆஃப் த சர்க்கிள் அவங்க தான் கொடுப்பாங்க. அதுக்காக செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுற மாதிரி இருக்கும். செக்யூரிட்டி டெபாசிட் எப்படியெல்லாம் கட்டலாம் அப்படின்னா கேஷாவோ என்எஸ்சி எடுத்து ப்ளட்ஜ் பண்ணிக்கலாம் அல்லது பேங்க் கேரண்டி. இது வந்துட்டு பல்க் பேக்கு அவங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். சர்க்கிள் ஹெட் தான் அதை ஆத்தரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு மாசமும் அதுக்கு உங்களுக்கான பில் 10ஆம் தேதியில வந்துட்டு நம்ம என்ன கொடுப்போம், போன மாசத்துக்கான பில் இந்த மாசம் 10 தேதிக்குள்ளாடி அவங்களுக்கு நாம பில் கொடுப்போம். அதை வந்துட்டு அவங்க பில் ரிசீவ் பண்ண 7 நாட்களுக்குள்ளாடி என்ன பண்ணணும், அவங்க திரும்ப கட்டணும். சரி, ஸோ பல்க் பேக்ல இந்த திங்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 kg 30 kg சர்க்கிள் ஹெட் தான் வந்துட்டு அதனுடைய ஆத்தரைஸ்டு இதாக இருப்பாங்க, அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறவங்க. செக்யூரிட்டி டெபாசிட் அதுக்கு உண்டு. கேஷாவோ என்எஸ்சியாவோ அல்லது பேங்க் கேரண்டியோ கொடுக்கலாம். ஒவ்வொரு மாசமும் 10 தேதிக்குள்ளாடி அவங்களுக்கு நம்ம பில் கொடுக்கணும். அந்த பில்லை அவங்க ரிசீவ் பண்ணலேருந்து 7 நாட்களுக்குள்ளாடி திரும்ப கட்டணும். சரிங்களா, அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்டி பேக் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க யூஸுக்காக நம்ம வந்து எம்டி பேக் கொடுப்போம். அங்கேருந்து வர பையன் நம்ம அவங்க கையில கொடுத்துருவோம். அதை வந்து 3 நாட்களுக்குள்ளாடி அவங்க என்ன பண்ணணும், திரும்ப நம்ம கிட்ட ஒப்படைக்கணும். சரிங்களா, பல்க் பேக் இன்வர்டா வருது, ஒரு அட்ரஸுக்கு இன்வர்டா வருது அல்லது அவங்களுக்கு நம்ம எம்டி பேக் கொடுக்குறோம், இன்வர்டா வருது, அவங்க எடுத்துட்டு போகலாம். எடுத்துட்டு போயிட்டு 3 நாட்களுக்குள்ளாடி அந்த இதை வந்துட்டு திரும்ப கொடுக்கணும். சரிங்களா, ஸோ இன்கேஸ் பல்க் பேக்கை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் காம்பன்சேஷன் பார்த்தீங்கன்னா டோட்டல் லாஸ் அப்படின்னா 150 SDR வரைக்கும் பல்க் பேக்கு நம்ம காம்பன்சேஷன் கொடுக்குறோம். சரிங்களா, 150 SDR பல்க் பேக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்மால் பேக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் சிறிய அளவிலான பொருட்கள். சரிங்களா, குவான்டிட்டிஸான சிறிய பொருட்கள், அதனுடைய மேக்ஸிமம் வெயிட் எவ்வளோ தான் இருக்கும்,
2 kg மேக்ஸிமமா அமிச்சிக்கலாம். சில கண்ட்ரியில என்ன பண்ணிக்கிறாங்க 500 kg மட்டும் தான், 500 கிராம்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்றாங்க. ஸோ கண்ட்ரியை பொறுத்து அது மாறும். மேக்ஸிமம் 2 kg அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்மால் பாக்கெட்ஸ் பொறுத்தவரை இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, பெட்டிட்ஸ் பாக்கெட்ஸ். சரிங்களா? ஸோ பெட்டிட்ஸ் பாக்கெட்ஸ்ங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்னது? ஸ்மால் பாக்கெட்ஸுக்கான ஒரு ஈக்குவலண்ட் வேர்டு, பெட்டிட்ஸ் பாக்கெட்ஸ். ஸோ இந்த வார்த்தை இது கூட கொஸ்டின்ல கேட்கலாம், இது எதுக்கானது, இந்த வார்த்தை எதுக்கானது, அல்லது ஸ்மால் பாக்கெட்ஸுக்கான வார்த்தை எப்படி குறிப்பிட்டிருக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட ஏதாச்சும் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கலாம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்மால் பாக்கெட்ஸ் அதாவது பெட்டிட்ஸ் பாக்கெட்ஸ், இந்த வேர்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ பிளைண்ட் லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தைகள் இருக்கணும். செக்கோகிராம்ஸ் அப்படிங்கிற வார்த்தை, எதர் இந்த 3 வார்த்தைகள் இருக்கலாம். லிட்ரேச்சர் ஃபார் த பிளைண்ட், அல்லது பிளைண்ட் லிட்ரேச்சர், அல்லது செக்கோகிராம்ஸ். இந்த 3 வார்த்தைகள் ஏதோ ஒரு வார்த்தை எங்க இருக்கணும், கண்டிப்பா குறிப்பிடப்பட்டிருக்கணும். இந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. லிட்ரேச்சர் ஃபார் த பிளைண்ட், அல்லது பிளைண்ட் லிட்ரேச்சர், அல்லது செக்கோகிராம்ஸ்ங்கிற இந்த வார்த்தைகள் கண்டிப்பா கொடுத்துருக்கணும். சவுண்ட் ரெக்கார்டிங்ஸ் அனுப்பலாமான்னு கேட்டா அனுப்பிச்சிக்கலாம். யாருக்காக? அந்த ஒரு பிளைண்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கோ அல்லது அதனுடைய அது ரிலேட்டட் பிளைண்ட் பர்சனுக்கோ நம்ம அமைச்சிக்கலாம். சவுண்ட் ரெக்கார்டிங்ஸும் எல்லாம் வரும் இந்த பிளைண்ட் லிட்ரேச்சர்ங்கிற கேட்டகரியில இருந்து அனுப்பிச்சிக்கலாம். கம்யூனிகேஷன் எதுவும் இருக்கக்கூடாது. வேற எது அலவுட் அப்படின்னா டைட்டில், டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன், இது மட்டும் தான் இந்த பிளைண்ட் லிட்ரேச்சர்ல இருக்கலாம். ஸோ டைமென்ஷன் சேமஸ் லெட்டர். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அனுப்பிச்சிக்கலாம்? மேக்ஸிமம் 7 kg, 7 கிலோகிராம் வரைக்கும் நம்ம அனுப்பிச்சிக்கலாம். முக்கியமான ஒரு பாயிண்ட் இல்லை பாத்தீங்க அப்படின்னா ஏர் சர்சார்ஜ். சரிங்களா? நம்ம வழக்கமா என்ன சொல்லுவோம், பிளைண்ட் லிட்ரேச்சர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? பிளைண்ட் லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் போஸ்டேஜ் ஃப்ரீ, ஆனா எது அப்ளிகபிள்? ஏர் சர்சார்ஜ்ங்கிறது அப்ளிகபிள். ஸோ கொஸ்டினுக்கு ஆன்சர் பிளைண்ட் லிட்ரேச்சர் பத்தி ஆன்சர் பண்றப்ப கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. போஸ்டேஜ் மட்டும்தான் ஃப்ரீ, ஏர் சர்சார்ஜ் அதுக்கு ஃப்ரீ கிடையாது. ஸோ ஏர் சர்சார்ஜ்ங்கிறது கண்டிப்பா கொடுத்து தான் ஆகணும். சரிங்களா? இல்லை ஏதாச்சும் பிரீச் ஆஃப் கண்டிஷன்ஸ்னா சென்டருக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ எல்சினா லெட்டர் இ எட் கார்டஸ். ஸோ இந்த வார்த்தை ஞாபகம் வச்சா எல்சி அப்புறம் ஏஓ, இது 2 இதாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதாவது லெட்டரும் போஸ்ட் கார்டு, லெட்டர்ஸும் கார்ட்ஸும், அதாவது எல்சின்னு கொடுத்துருப்பாங்க. லெட்டர்ஸ் அண்ட் கார்டு, அதுக்கான வார்த்தை ஈக்குவலண்டான வார்த்தை என்னது? லெட்டர்ஸ் எட் கார்டஸ், அதாவது லெட்டர்ஸ் அண்ட் கார்ட்ஸ் அதுக்கான வார்த்தை. அப்புறம் அட்ரஸ் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது ஏஓ அல்லது அதர் ஆப்ஜெக்ட்ஸ், இது 2ஐயும் தவிர்த்து மீதி எல்லாமே எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க? ஏஓ. ஸோ எல்சி அல்லது ஏஓ, இந்த 2 வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மலா ஏர்மெயில நம்ம யூஸ் பண்ற இந்த வார்த்தைகள் எல்சி பார் ஏஓ. எல்சினா லெட்டர் ஹெட் குவார்ட்டர்ஸ், அப்புறம் ஏஓனா அட்ரஸ் ஆப்ஜெக்ட். சரிங்களா? ஸோ டேரிஃப் வந்துட்டு அது டேரிஃப்ல உங்களுக்கு பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சரிங்களா? ஸோ ஏரோகிராமை பொறுத்த வரைக்கும் ஏரோகிராம்ங்கிறது அது ஒரு தனி கேட்டகரி. சரிங்களா? பட் அதுக்கான ஸ்பெஷல் கிளாஸ் எதுவும் கிடையாது. அது ஒரு தனி கேட்டகரி, எக்ஸ்க்ளூசிவ்லி பை ஏர். ஏரோகிராமை எதுல மட்டும் தான் அனுப்ப முடியும்? ஏர்ல மட்டும்தான் அனுப்ப முடியும். சரிங்களா? இன்கேஸ் ஏதோ ஒரு ரீசன்னால அது வந்துட்டு சர்ஃபஸ்ல போகுது அப்படின்னா அதை எப்படி தான் ட்ரீட் பண்ணிக்க முடியும்? லெட்டரா தான் ட்ரீட் பண்ணிக்க முடியும். ஏர்ல போச்சுன்னா மட்டும்தான் அது ஏரோகிராம், அதர்வைஸ் அது என்னதான் ஒரு லெட்டர். சரிங்களா? ஸோ சைஸ் அஸ் யூஸ்வல் 90 × 140. இந்த மினிமம் மேக்ஸிமம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? 110 × 220 வென் ஃபோல்டட். சரிங்களா? ஃபோல்டு பண்ணியிருக்கிறப்போ இந்த 110 × 220ல இருக்கணும். சரிங்களா? ஸோ இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா நாட் மோர் தேன் 3 கிராம்ஸ், 3 கிராமுக்கு மேல இருக்க கூடாது. சரிங்களா? இந்த வார்த்தைகள் கண்டிப்பா என்ன இருக்கணும்? ஏரோகிராம்ங்கிற வார்த்தைகள் இருக்கணும். அட்டாச்மெண்ட் வேற எதுவும் இருக்கக்கூடாது. ஆனா எதை அட்டாச் பண்ணிக்கலாம்? அட்வைஸ் ஆஃப் டெலிவரி, அதாவது நம்ம அக்னாலஜ்மெண்ட் சொல்றோம் இல்லையா? ஏரோகிராம் கூட அக்னாலஜ்மெண்ட் அட்டாச் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுங்க, பார் ஏவியன். பார் ஏவியன்ங்கிறது வந்துட்டு பை ஏர்மெயில், அதுக்கான ஈக்குவலன்ட் வேர்டு தான் என்னது? பார் ஏவியன். ஸோ ஏதோ ஒரு ஏர்மெயில் ஆர்டிகல் அப்படிங்கிறப்ப வந்து எப்படிதான் பண்ணிக்கணும்? இந்த வார்த்தை கண்டிப்பா அதில் இடம்பெற்றிருக்கணும். பார் ஏவியன்கிற இந்த வார்த்தை கண்டிப்பா அதில் இருக்கணும். சரிங்களா? ஏதாச்சும் இதுல போஸ்டேஜ்ல ஏதாச்சும் குறைபாடு இருந்துச்சுன்னா அது சென்டருக்கு நாம திரும்ப அனுப்பிச்சு அவங்க மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம்? போஸ்டேஜை ஒட்டி அவங்க திரும்ப என்ன பண்ணிக்கலாம்? ரீபோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அது தேவையில்லை. ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த ஆல்ரெடி நான் சொன்ன ஸ்டாண்டர்ட் சார்ஜஸ் இல்லையா? ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் லெட்டர், போஸ்ட் கார்டு, இது எல்லாத்துக்கும் எவ்வளவு ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ்? 150. அதுவே இந்த மெயில் பேக், நம்ம இப்போ பல்க் பேக்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் எவ்வளவு? 750. சரிங்களா? ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தைகள் இருக்கணும். என்ன வார்த்தை? ரெஜிஸ்டர்ட் அல்லது ரெக்கமெண்டட், இந்த வார்த்தைகள் வந்து அதுல இருக்கணும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் அந்த ஒரு வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. அந்த வார்த்தைகளை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வார்த்தை எது சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறது. ஸோ ரெஜிஸ்டர்டை பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்டர்ட் அல்லது ரெக்கமெண்டட் அப்படிங்கிற இந்த வார்த்தை அதுல கண்டிப்பா இருக்கணும். சரிங்களா?
ஸோ அட்வைஸ் ஆஃப் டெலிவரிங்கிறது நம்ம சொல்ற அக்னாலஜ்மெண்ட், சரிங்களா. ஸோ அக்னாலஜ்மெண்ட்டுக்கான சார்ஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபாள் அண்ட் பூட்டான் கொண்டு 10 rupees, மற்ற கண்ட்ரிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 rupees, சரிங்களா. ஸோ ஏடிக்கான சார்ஜஸ், அட்வைஸ் ஆஃப் டெலிவரிக்கான சார்ஜஸ் நேபாள் பூட்டானுக்கு மட்டும் 10 rupees, மற்ற எல்லா கண்ட்ரிக்கும் 20 rupees. ஸோ இதுக்கு இன்னொரு வார்த்தை, இந்த அட்வைஸ் ஆஃப் டெலிவரிக்கு யூஸ் பண்ற இன்னொரு வார்த்தை என்ன, ஏவிஸ் டி ரிசப்ஷன், சரிங்களா. ஸோ இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபாரின் போஸ்ட்ல சில வார்த்தைகள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த வகையில் இந்த ஏவிஸ் டி ரிசப்ஷன், அதாவது அட்வைஸ் ஆஃப் டெலிவரி அப்படிங்கிறதா இந்த ஏவிஸ் டி ரிசப்ஷன் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதை ஃபார்வர்ட் வச்சுக்கணும். ஸோ ஒரு அக்னாலஜ்மெண்ட் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா வெயிட்டை கால்குலேட் பண்றப்போ அந்த அக்னாலஜ்மெண்டோட வெயிட்டும் சேர்ந்து தான் கால்குலேட் பண்ணிக்கணும், சரிங்களா. அதான் சொல்லியிருப்பாங்க. இண்டெம்னிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ காம்பன்சேஷன் மாதிரி, சரிங்களா. காம்பன்சேஷன்ங்கிறது ரெஜிஸ்டர் ஆர்டிகலா இருந்துச்சுன்னா வேல்யூ ஆஃப் த கண்டென்ட் அல்லது 30 SDR விச் எவர் இஸ் லெஸ், சரிங்களா. ரெஜிஸ்டர் ஆர்டிகல் எவ்வளவு கொடுப்போம், 30 SDR. அதே நேரம் பல்க் பேக்கா இருந்துச்சுன்னா 150 SDR, சரிங்களா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெஜிஸ்டர் லெட்டருக்கு 30, அதுவே ரெஜிஸ்டர்ட் எம் பேக்கா இருந்துச்சுன்னா 150 SDR. அப்புறம் எதுக்கெல்லாம் இந்த லைபிலிட்டி நம்ம கொடுக்க மாட்டோம், காம்பன்சேஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் மெஜர், இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்ஸ் மெஜர் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை, சர்க்கம்ஸ்டான்சஸ் பியாண்ட் கண்ட்ரோல். அதாவது இப்போ ஒரு தபால் கப்பல்ல போயிட்டு இருக்கு, கப்பல் ஏதோ மூழ்கிடுச்சு, ஸோ இல்லை கப்பல்ல இருந்து தவறி விழுந்துடுச்சு, ஏதோ ஒண்ணு. ஸோ அதாவது ஃபோர்ஸ் பியாண்ட் கண்ட்ரோல், சர்க்கம்ஸ்டான்சஸ் அவங்களுடைய கண்ட்ரோல்ல இல்லாத பியாண்ட் கண்ட்ரோல், அதுக்கான வார்த்தை தான் என்னது, ஃபோர்ஸ் மெஜோருங்கிறது. ஸோ இந்த ஃபோர்ஸ் மெஜோருக்கு நம்ம என்ன கொடுக்க மாட்டோம், காம்பன்சேஷன் கொடுக்க மாட்டோம். ப்ராஹிபிட்டட் ஆர்டிகல்ஸ் ஏதாச்சும் இருந்திருந்தாங்கன்னா காம்பன்சேஷன் கொடுக்க மாட்டோம், சரிங்களா. அதே மாதிரி ஒரு வருஷத்துக்குள்ளாடி அவங்க என்ன பண்ணிருக்கணும், கம்ப்ளைண்ட் நமக்கு பண்ணிருக்கணும். இந்த மாதிரி என்னுடைய இது காம்பன்சேஷனுக்காக அவங்க என்ன பண்ணிருக்கணும், ஒரு வருஷத்துக்குள்ளாடி நம்மளை அப்ரோச் பண்ணியிருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு நாம காம்பன்சேஷன் கொடுப்போம், சரிங்களா. ஸோ லெட்டர் போஸ்டேஜ் லெட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எதுக்கு காம்பன்சேஷன் கொடுக்க, டோட்டல் லாஸுக்கு தான் நாம கொடுக்குறோம், சரிங்களா. ஒன்லி ஃபார் த லாஸ் ஆஃப் த ரிஜிஸ்டர் ஆர்டிகல் தொலைஞ்சு போச்சுன்னா தான் அப்பவுமே ஃபோர்ஸ் மெஜோர் கண்டிஷனுக்கு நாம கொடுக்கறது இல்லை, ப்ராஹிபிட்டட் இருந்துச்சுன்னா கொடுக்கறதுக்கு இல்லை. அதே மாதிரி கன்ஃபிஸ்கேட்டட், அந்த நாட்டுல பறிமுதல் பண்ணிட்டாங்க, அந்த நாட்டுக்கு அனுப்பக்கூடாத ஒரு பொருள் அமைச்சு பறிமுதல் பண்ணிட்டாங்கனாலும் நம்ம என்ன கொடுக்க போறது இல்லை, காம்பன்சேஷன் கொடுக்க போறது இல்லை. அதே நேரம் உள்ள கண்டென்ட் மட்டும் லாஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன கொடுக்க போறது இல்லை, காம்பன்சேஷன் கொடுக்க போறது இல்லை. எப்பதான் ஃபார் த லாஸ் ஆஃப் த ஆர்டிகல், டோட்டல் லாஸ், அதுக்கு தான் நம்ம என்ன கொடுக்குறோம், 30 SDR கொடுக்குறோம். மற்றபடி இந்தந்த ரீசனுக்கு நம்ம என்ன கொடுக்க போறது இல்லை, காம்பன்சேஷன் கொடுக்க போறது இல்லை. காம்பன்சேஷன் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா அனுப்புனர் சென்டருக்கு கொடுப்போம். அல்லது இந்த சென்டர் என்ன சொல்றாரு, எனக்கு காம்பன்சேஷன் வேண்டாம் அவங்களுக்கு கொடுங்க, வெய்வ்னா அவர் வந்து வெய்வ் பண்ணுவான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது அவங்களுக்காக வந்து அவர் இதை விட்டு கொடுக்கலாம். ஸோ யாருக்கு விட்டு கொடுக்குறாரு இந்த காம்பன்சேஷனா, அட்ரஸிக்கு கொடுத்துருங்க அப்படின்னாருன்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த காம்பன்சேஷன் அட்ரஸிக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்குறப்போ அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரூபி, அந்த எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ எல்லாம் கால்குலேட் பண்ணி தான் அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன கொடுப்பாங்க, அது கொடுப்பாங்க. ஸோ இந்த காம்பன்சேஷன் சென்டருக்கு கொடுக்கலாம். சென்டர் வெய்வ் பண்றாரு, அவர் வந்து விட்டு கொடுக்குறாரு, யாருக்கு விட்டு கொடுக்குறாரு, அட்ரஸிக்கு விட்டு கொடுக்குறாருன்னா அது அட்ரஸிக்கும் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அந்த மாதிரி பேமெண்ட் பண்ண ஒரு ஆர்டிக்கல்ல வந்துட்டு ஒரு அவங்களுக்கு திரும்ப கிடைக்குது, திரும்ப கிடைச்சிருச்சு, நாம அந்த கண்ட்ரில இன்ஃபார்ம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துறாங்க, காம்பன்சேஷன் கொடுத்துறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த திரும்ப கிடைச்சிருச்சு, உங்க ஆர்டிக்கல் வந்துருச்சுன்னா அவங்க என்ன பண்ணணும், அவங்க வாங்கின அந்த காம்பன்சேஷனை திரும்ப கட்டி அவங்க என்ன பண்ணிக்கணும், அந்த பொருளை திரும்ப அவங்க வாங்கிக்கணும், சரிங்களா. ஃபர்ஸ்ட் என்ன வாங்கிடுறாங்க, இது வாங்கிடுறாங்க, காம்பன்சேஷன் வாங்கிடுறாங்க. பட் அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் அந்த பொருள் கிடைக்குது, கிடைச்சதுக்கு அப்புறம் இன்ஃபார்ம் பண்றாங்க உங்க பொருளை வாங்கிக்கோங்கன்னு. அப்போ அவங்க வாங்கின இந்த அமௌண்ட்டை திரும்ப ஒப்படைச்சிக்கிட்டு பொருளை வாங்கிக்கணும். அதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா 3 months, சரிங்களா, 3 மாசத்துக்குள்ளாடி வாங்கிக்கணும். ஸோ இன்கேஸ் அந்த அட்ரஸி வாங்கல அப்படின்னா இந்த ஆப்ஷன் யாருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா இந்த சென்டருக்கு கொடுக்கப்படும். 3 மாசத்துக்குள்ளாடி அவரும் வாங்கல அப்படின்னா அந்த ஆப்ஷன் அது வந்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ். த ஆர்டிகல் வில் பிகம் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 3 மாசத்துக்குள்ளாடி ரிசீவர் வாங்கிக்கணும், அவர் வாங்கல அப்படின்னா அடுத்த 3 மாசத்துக்குள்ளாடி சென்டர் வாங்கிக்கணும். அப்படி 2 பேருமே வாங்கல அப்படின்னா அந்த ஆர்டிகல் போஸ்ட் ஆஃபீஸுக்கு சொந்தமானதா மாறிடும். ஸோ இன்சூரன்ஸ் ஃபாரின் ஆர்டிகலை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கு, நம்ம ஃபாரின் ஆர்டிகல் என்ன பண்ணிக்கலாம், இன்சூரன்ஸ் நம்ம என்ன லெட்டர் மாதிரியே இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி அவைலபிளா இருக்கு, சரிங்களா. அதுவுமே எல்லா கண்ட்ரிக்கும் அவைலபிளா இருக்காது, ஒரு சில கண்ட்ரிக்கு மட்டும் தான் அவைலபிளா இருக்கும். உள்ள ஏதாச்சும் வேல்யூபிள் பொருள் வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா இன்சூர்ட் ஆர்டிகளுக்கு கஸ்டம் டிக்ளரேஷன் வச்சுதான் அனுப்பணும். ஸோ வேல்யூ பாத்தீங்கன்னா 10,000 அப்படின்னு நம்மளுடைய கைட்ல சொல்லியிருப்பாங்க. பட் அது என்ன அர்த்தம் அப்படின்னா லிமிட் அடாப்டட் பை இந்தியா, அதாவது இந்தியாவுக்குள்ள இது பண்ணும். ஸோ இந்தியாவுக்குள்ள நமக்கு இங்கிலாந்துக்கு இப்போ 1 lakh வரைக்கும் நம்ம இன்சூர் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. ஸோ நம்ம அந்த வியூல ஸோ 1 lakh வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், இன்சூர்டு பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ அது எந்த சிச்சுவேஷன்லையும் உள்ள இருக்கிற பொருளுடைய வேல்யூ அதனுடைய மதிப்புக்கு மேலாக என்ன பண்ணக்கூடாது, இன்சூர் பண்ண கூடாது. ஸோ 100 ரூபாய் பொருளுக்கு 5000 ரூபாய் நம்ம இன்சூர் பண்ண கூடாது, அதான் சொல்லியிருப்பாங்க, சரிங்களா. அப்புறம் சில கண்ட்ரிஸுக்கு பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டிங்கிறது
அவைலபிளா இருக்காது. ஆனா அந்த ஆர்டிகிளுக்கு அவங்க இன்சூர் பண்ணணும் விருப்பப்பட்டா இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் அதுக்கு எது அப்ளிகபிள் ஆகும், இந்த இன்சூரன்ஸ்ங்கிற கண்டிஷன் அப்ளிகபிள் ஆகும். அதாவது இந்தியாவுக்குள்ளாடி இருக்கிறப்போ டேமேஜ் ஏதாச்சும் ஆச்சு நம்ம அவங்களுக்கு என்ன கொடுப்போம், அந்த இன்சூர் அமௌண்ட் கொடுப்போம். அதே சமயம் அந்த நாட்டுக்கு போயிடுச்சு, அந்த பர்டிகுலர் நாட்டுல இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னா என்ன அப்ளிகபிள் ஆகாது, இன்சூரன்ஸ்ங்கிற கான்செப்ட் அப்ளிகபிள் ஆகாது. அது அந்த டெஸ்டினேஷன் கண்ட்ரியை பொறுத்தது. ஸோ இந்தியாவுக்குள்ள டிரான்ஸ்மிஷன்ல இருக்கிறப்ப நாம ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன கொடுப்போம், அவங்களுக்கு இன்சூரன்ஸ் வேல்யூ வந்து கொடுப்போம். சரிங்களா? கம்பல்சரி இன்சூரன்ஸ் எதுக்கு கம்பல்சரி இன்சூரன்ஸ்? அஸ் யூசுவல் நம்ம இங்கிலாந்துல பண்ற மாதிரியே பேங்க் நோட்ஸ், கரன்சி நோட்ஸ், கோல்டு காயின்ஸ் ஆர் புல்லியன்ஸ் இருந்தா கண்டிப்பா என்ன பண்ணணும், இன்சூர் பண்ணணும். தான் கம்பல்சரி இன்சூரன்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் சீல்ஸ், அந்த சீல் வந்துட்டு கண்டிப்பா என்ன இருக்கணும், ஒரு இன்சூர் லெட்டரை பொறுத்த வரைக்கும் சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் சீல்ஸ் இருக்கணும். நம்ம இன்லாண்டே அதை பார்த்துட்டு போனீங்க. அந்த இந்த சர்க்கிளுடைய டயமீட்டர் பார்த்தீங்கன்னா எவ்வளவு போட்டுருக்காங்க, 4 mm. இந்த சீல் வைக்கிறாங்க இல்லையா, அந்த சீலினுடைய டயமீட்டர் எவ்வளவா இருக்கலாம், 4 mm இருக்கலாம். சரிங்களா? அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வேக்ஸ் அல்லது ஏதாச்சும் ஒரு தனித்துவமான பொருள் வச்சு அவங்க என்ன பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். அவங்க வந்துட்டு அவங்க அவங்களோட கம்பெனியுடைய முத்திரை ஏதோ ஒன்று வச்சு அவங்க என்ன போட்டுக்கலாம், அந்த சீல் வச்சுக்கலாம். அதே நேரம் லெட்டர் ஏதோ ஒரு சின்ன பாக்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு அனுப்புறாங்க அப்படின்னா ஸோ அது வந்துட்டு அதனுடைய திக்னஸ் கண்டிப்பா என்னவா இருக்கணும், மினிமம் 8 mm இருக்கணும். சரிங்களா? இன்சூர் பண்றாங்க லெட்டர்ல வச்சு பண்ண, அதாவது என்வலப்ல வச்சு பண்ணாம வேற ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்றாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் அந்த பாக்ஸோட திக்னஸ் என்னவா இருக்கணும், 8 mm அப்படிங்கிறது கண்டிப்பா அதுல இருக்கணும். இன்சூர் ஆர்டிகிளை பொறுத்த வரைக்கும் அந்த இன்சூர்டு வேல்யூங்கிறது போத் வேர்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ல கண்டிப்பா எழுதி இருக்கணும். சரிங்களா? இன்சூர்டு ஃபார் ஸோ ₹100 அப்படின்ட்டு வேர்ட்ஸ்லையும் ஃபிகர்லையும் அந்த அமௌண்ட் வந்து எழுதிக்கணும். இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்ஸ் டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம கொடுக்கணும். ஸோ நார்மல் லெட்டருக்கு பார்த்தீங்கன்னா டேமேஜுக்கோ அல்லது இதுக்கோ கிடையாது, டோட்டல் லாஸுக்கு மட்டும் தான் கொடுக்குறோம். அதே நேரம் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்சூர்ட் ஆர்டிகளுக்கு டேமேஜ்க்குனாலும் அல்லது லாஸ்ட் ஆஃப் த கண்டென்ட்ஸ்க்கு நம்ம காம்பன்சேஷன் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். சரிங்களா? சப்ஜெக்ட் டு த மேக்ஸிமம் இன்சூர்டு வேல்யூ, எவ்வளவு வேல்யூக்கு அவங்க இன்சூர் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு எதிர் உள்ள அந்த பொருளுடைய மதிப்பு அல்லது மேக்ஸிமம் ஆஃப் அந்த இன்சூர்டு வேல்யூக்கு தான் நம்ம என்ன கொடுக்குறோம், காம்பன்சேஷன் கொடுக்குறோம். சரிங்களா? காம்பன்சேஷன் கொடுக்குறப்போ என்ன கொடுக்குறோம், ரீஃபண்ட் ஆஃப் த போஸ்டேஜ் சார்ஜஸ் ஆல்சோ கிவன். சரிங்களா? போஸ்டேஜ் சார்ஜ் அவங்களுக்கு கொடுக்குறோம், பட் இன்சூரன்ஸ் ஃபீ வில் நாட் பி ரீஃபண்டட். சரிங்களா? ஸோ அவங்க ஒரு இன்சூர்ட் ஆர்டிகளுக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறப்போ கூடவே சேர்ந்து எதுவும் கொடுக்குறோம், ஸோ காம்பன்சேஷன் அமௌண்ட்டும் போஸ்டேஜ் அமௌண்ட்டும் கொடுக்குறோம், பட் எது கொடுக்க மாட்டோம், இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை திரும்ப கொடுக்க மாட்டோம். ஸோ இது கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? கொஸ்டின் கூட இருக்கலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் நேரமா சொல்லலாம் இல்லைங்களா? வழக்கமா யாருக்கு கொடுப்போம் காம்பன்சேஷன், சென்டருக்கு கொடுப்போம். சென்டர் வந்துட்டு வெய்வ் பண்றாரு, அட்ரஸி கொடுங்கட்டு வெய்வ் பண்றாருன்னா அது அட்ரஸிக்கோ அல்லது அவர் தவிர்த்து ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு கூட என்ன கொடுத்துக்கலாம், இந்த காம்பன்சேஷனை பே பண்ணலாம். இந்த மாதிரி வெய்வ் பண்றாங்க, இங்க இருந்து அனுப்புறவர் அங்க கொடுங்கன்னா அந்த டெஸ்டினேஷன்ல கொடுப்பாங்க. யூஸ்வலா எங்க கொடுப்பாங்க, சென்டருக்கு எங்க கொடுப்பாங்க, ஆரிஜின் கண்ட்ரியில. அதே இது டெஸ்டினேஷன்ல உள்ளவங்களுக்கு கொடுக்கணும்னா அந்த கண்ட்ரி, டெஸ்டினேஷன் கண்ட்ரி வந்து அட்ரஸிக்கு கொடுக்கணும்னா டெஸ்டினேஷன் கண்ட்ரி கொடுப்பாங்க, சென்டருக்கு கொடுக்குறோம்னா ஆரிஜின் கண்ட்ரி. ஸோ யாரு அவங்களுக்கு பே பண்ணுவாங்க அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ எதர் சென்டருக்கு கொடுக்கலாம் அல்லது அவரோட அட்ரஸிக்கு கொடுங்கன்ட்டு வெய்வ் பண்ணலாம். சரிங்களா? ஆக்சுவலா என்னன்னா அதாவது தொலைஞ்சு போச்சு அப்படின்னா சென்டருக்கு கொடுக்கணும், இல்ல பார்சல் டேமேஜோட போய் டெலிவரி ஆகுதுன்னா அட்ரஸிக்கு கொடுக்கணும். அதான் கான்செப்ட். சரிங்களா? தொலைஞ்சு போயிடுச்சுன்னா சென்டருக்கு, ஒரு பார்சல் டேமேஜோட டெலிவரி ஆகுது அப்படின்னா அட்ரஸிக்கு. ஸோ அப்படி டெலிவரி ஆகிற டைம்ல அட்ரஸ் என்ன சொல்லலாம், இல்ல எனக்கு இது வேண்டாம், இந்த அமௌண்ட் யாருக்கு கொடுத்துருங்க, சென்டருக்கு கொடுத்துருங்கன்னா அதான் வெய்வ் பண்றது. எனக்கு வேண்டாம் சென்டருக்கு கொடுத்துருங்கன்ட்டு அவர் பண்றாருன்னா சென்டருக்கு கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ சென்டருக்கு கொடுக்குறோம்னா ஆரிஜின் கண்ட்ரில கொடுப்பாங்க, அட்ரஸிக்குன்னா டெஸ்டினேஷன் கண்ட்ரி தான் அதை பே பண்ணிக்கணும். அஸ் யூஸ்வல் நம்ம லெட்டர்ல பார்த்த மாதிரியே பாத்தீங்கன்னா எதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா ஃபோர்ஸ் மெஜோர் என்ன சொன்னேன், சர்க்கம்ஸ்டான்சஸ் பியாண்ட் கண்ட்ரோல், அதுக்கு நாம கொடுக்க மாட்டோம். அப்புறம் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் ஏற்படுற டேமேஜுக்கு நாம எதுவும் காம்பன்சேஷன் கொடுக்க மாட்டோம். பேக்கிங் அவங்க பேக் பண்றப்பவே ப்ராப்பரா பேக் பண்ணல, ப்ராப்பர் பேக்கிங் இல்லாம இருந்துச்சுன்னா கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், காம்பன்சேஷன் கொடுக்க மாட்டோம். ப்ராஹிபிட்டட் ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா காம்பன்சேஷன் கொடுக்க மாட்டோம். ஃப்ராட்லண்ட்லி இன்சூர்ட், அதாவது சும்மா ஒரு ₹100 மதிப்புள்ள பொருளுக்கு ₹500 இது பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன கொடுக்க மாட்டோம், இது அந்த காம்பன்சேஷன் கொடுக்க மாட்டோம். அது போக 1 year. ஸோ இந்த என்கொயரி, அதாவது அவங்க வந்துட்டு இந்த இது பத்தின 1 year தாண்டி வந்து அவங்க நம்ம கிட்ட காம்பன்சேஷன் கேட்டாலும் கொடுக்க மாட்டோம். அதான் சொல்ல வந்திருப்பாங்க. லெட்டருக்கும் சரி, இந்த இதுக்கும் சரி, இன்சூருக்கும் சரி, எப்படி 1 yearக்கு மேல வந்தாங்கன்னா காம்பன்சேஷன் கொடுக்க மாட்டோம். சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பயாலஜிக்கல் சப்ஸ்டன்சஸ், இந்த வார்த்தையில இருக்கு பெரிஷபிள் பயாலஜிக்கல் சப்ஸ்டன்சஸ். பெரிஷபிள்னா அழுகக்கூடியது இல்லைங்களா, அதாவது டீகேயிங், அதோ அந்த மாதிரி கெட்டு போகக்கூடியது. பயாலஜிக்கல்னா உயிரியல் பொருட்கள். ஸோ இதர் இந்த இதாக இருக்கலாம், அதாவது மனித உடல் பொருட்கள் அல்லது விலங்குகளுடைய உடல் பொருட்கள் அல்லது தாவரங்கள் எதுவா கூட இருக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அழுகக்கூடிய அல்லது கெட்டு போகக்கூடிய பயாலஜிக்கல் பொருட்கள் இதை வந்து அனுப்பலாமான்னு கேட்டா
அனுப்பலாம். அதுவும் பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிக்கும் அனுப்ப முடியுமான்னு கேட்டா எல்லா கண்ட்ரிக்கும் அனுப்ப முடியாது. ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரிக்கு தான் அனுப்ப முடியும். சரிங்களா? அந்த யூபி வெப்சைட்லயும் அல்லது நம்மளுடைய கைட்லைன் கொடுத்துருக்காங்க எந்தெந்த கண்ட்ரிக்கு அனுப்பலாங்கிறது. ஸோ குறிப்பிட்ட கண்ட்ரிக்கு தான் அனுப்ப முடியும். கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும்னா இதை ரெஜிஸ்டர் பண்ணி தான் அனுப்ப முடியும். அன்ரெஜிஸ்டர்டா அனுப்ப ஆர்டினரி ஆர்டிகலா நம்ம அனுப்ப முடியாது. அது இதுக்கு வந்து எந்த எக்ஸம்ஷனும் கிடையாது. தட் மீன்ஸ் ஏர் சர்சார்ஜ் எல்லாம் அஸ் யூஷுவல் அவங்க பெய்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ டபுள் பேக்கிங் பாங்க. டபுள் பேக்கிங்னா உள்ள வந்துட்டு ஒரு இது, ஏன்னா அது அழுகக்கூடிய பொருள் பாத்தீங்களா. ஸோ டபுள் பேக்கிங்ல இருக்கணும், உள்ள ஒரு பேக்கிங் இருக்கணும், அது மேல அவுட்டர் இன்னொரு பேக்கிங் இருக்கணும். இந்த ரெண்டு பேக்கிங்க்கு நடுவுல அப்சார்பன்ட் மெட்டீரியல் இன்கேஸ் அது டீகே ஆகுது அல்லது அதுல இருந்து ஏதோ லீக் ஆகுது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை அப்சர்வ் பண்றதுக்கான அப்சர்பன்ட் வந்து அந்த ரெண்டு கண்டெய்னருக்கும் நடுவுல இருக்கணும். ஸோ இந்த இமேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த இமேஜ் என்ன, சேம் அதே இமேஜ் தான் பாத்துக்கோங்க. ஆனா இங்க என்ன எழுதிருக்கு, பெரிஷபிள். நேரம் ஒரு இமேஜ் பார்த்தோம் இல்லையா, மெடிக்காமெண்ட் அர்ஜென்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, மெடிசின்ஸ் அர்ஜென்ட் அல்லது மெடிக்காமெண்ட் அர்ஜென்ட் எழுதிருக்கும் இல்லைங்களா. அங்கே என்ன இருந்துச்சு, ஒரு இந்த சின்ன கம்புல ஒரு பாம்பு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சேம் அதே இமேஜ் தான் இங்க இருக்கு. ஆனா வார்த்தைகள் என்ன இருக்கு, பெரிஷபிள் பயாலஜிக்கல் சப்ஸ்டான்சஸ் அல்லது என்ன போட்டிருக்கு, மெட்டீரியல்ஸ் பயாலஜியஸ் பெரிஷபிள். ஸோ அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் போட்டிருக்கும். ஸோ நீங்க டக்குன்னு இமேஜை பார்த்தோம்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணிடாதீங்க. ரெண்டு இமேஜும் ஒரே மாதிரி தான் இருக்கும். மேல என்ன வார்த்தை கொடுத்துருக்குன்ட்டு பாத்துக்கோங்க. சரிங்களா? அது போக இந்த இமேஜ் நேரமே என்ன பார்த்தோம், லைட் கிரீன் பேக்ரவுண்ட்ல பிளாக் லெட்டர்ஸ்ல எழுதிருக்கணும்னு பார்த்தோம் இல்லைங்களா. இதை பொறுத்த வரைக்கும் இந்த பெரிஷபிள் பயாலஜிக்கல் இது ஏதாச்சும் அனுப்புறாங்க அப்படின்னா அந்த இந்த லேபிள் என்ன கலர்ல இருக்கணும், வயலட் கலர்ல இருக்கணும் வித் பிளாக் டெக்ஸ்ட். சரிங்களா? ஸோ வயலட் கலர்ல வித் இந்த பிளாக் கலர் டெக்ஸ்ட்ல இருக்கணும். சரிங்களா? ஸோ அது வந்து கிரீன் கலர்ல பிளாக் டெக்ஸ்ட்ல இருக்கும். என்ன எழுதியிருக்கும், மெடிக்காமெண்ட் அர்ஜென்ட்ஸ் அல்லது மெடிசன் அர்ஜென்ட் எழுதியிருக்கும். இது சேம் அதே இமேஜ் தான். ஆனா என்ன எழுதியிருக்கும், பெரிஷபிள் பயாலஜிக்கல் சப்ஸ்டன்சஸ் எழுதியிருக்கும். பேக்ரவுண்ட் வந்து வயலட் கலர்ல இந்த பிளாக் எழுத்துக்கள்ல அதை எழுதியிருக்கும். சரிங்களா? ஸோ அதே நேரம் இந்த பயாலஜிக்கல் சப்ஸ்டன்ஸ் அனுப்புறாங்க, அது இன்ஃபெக்ஷியஸ்னா ஏதாச்சும் இந்த தொற்று நோய் அது சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு இது அனுப்புறாங்க அப்படின்னா ஸோ அது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்டு சிம்பிள். சரிங்களா? இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்டு ஒரு சிம்பிள், அதுல என்ன போட்டிருக்கும், இன்ஃபெக்ஷியஸ் சப்ஸ்டன்சஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை போட்டிருக்கும். சரிங்களா? அதோட சைஸ் இந்த 10x10 இருக்கணும். இங்க என்ன இருக்கணும், ஒயிட் பேக்ரவுண்ட். சரிங்களா? இந்த ஸோ அந்த 3 கலர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைட் கிரீன் பிளாக் லெட்டர், அடுத்தது வயலட் பேக்ரவுண்டு பிளாக் லெட்டர்ஸ், இது ஒயிட் பேக்ரவுண்ட்ல பிளாக் லெட்டர்ஸ்ல இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த 3 இமேஜஸையும் கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், டக்குன்ட்டு நம்ம சொல்லிடலாம். ஏன்னா இதனுடைய இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் நீ டக்குன்ட்டு ஆன்சர் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் ஒரு வாட்டி கூட பாருங்க என்ன வார்த்தைகள் எழுதி. ஏன்னா ரெண்டு இமேஜும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு, பட் அதில் எழுதியிருக்கிற வார்த்தைகள் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்குள்ள இது வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறது. அது மாதிரி இந்த பெரிஷபிள் ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா யார் வேணாலும் அனுப்பலாமா அப்படின்னா அனுப்ப முடியாது. ஒன்லி யார் தான் அனுப்பிச்சிக்கலாம், குவாலிஃபைட் லெபார்டரிஸ். ஒரு லேப்ல இருந்து இன்னொரு லேபுக்கு அனுப்புறாங்க. இந்தியாவில் ஒரு லேப்ல இருந்து அமெரிக்காவில் ஒரு லேபுக்கு டெஸ்ட்டுக்கு அனுப்புறாங்க, இல்லை வேற ஏதோ ஒரு கண்ட்ரியோட லேபுக்கு டெஸ்ட்டுக்கு அனுப்புறாங்க. அந்த மாதிரி ஒரு லெபார்டரி, குவாலிஃபைட் லெபார்டரியில இருந்து தான் அனுப்ப முடியும். தனி மனிதர்கள் யாரும் இண்டிவிஜுவல் பர்சன் அனுப்ப முடியாது. சரிங்களா? ஸோ அதுவுமே எல்லா கண்ட்ரிக்கும் அதுதான் கேட்டா எல்லா கண்ட்ரிக்கும் அப்ளிகபிள் கிடையாது. சரிங்களா? ஸோ இது அனுப்புறப்போ இந்த பயாலஜிக்கல் பெரிஷபிள் பயாலஜிக்கல் சப்ஸ்டன்சஸ் வித் இன்ஃபெக்ஷியஸ் அனுப்புறப்ப இன்னும் கொஞ்சம் கூட கேர்ஃபுல்லா இருக்கணும். இங்க என்ன காரணம், ட்ரிபிள் கண்டெய்ன்மெண்ட். நம்ம நேரம் வந்து டபுள் இது பார்த்தோம், இங்க வந்து ட்ரிபிள் கண்டெய்ன்மெண்ட் பாத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லீக் ப்ரூஃப் வச்சுக்கணும், அதுக்குள்ளதான் அந்த பொருளை வச்சுக்கணும். அதுக்கு மேல ரெண்டாவது ஒரு கோட்டிங், அப்சார்பன்ட் மெட்டீரியல் ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதுக்கும் மேல இன்னொரு அவுட்டர் பேக்கிங் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ ட்ரிபிள் கண்டெய்ன்மெண்ட்ங்கிறதுல வந்துட்டு இதை போட்டுப்போம். சரிங்களா? ஸோ இது லெட்டர் போஸ்ட்டை பொறுத்தது. தன்னை கொஞ்சம் கூட கன்னியூ பண்ணிக்கலாம், ஒரு 5 minutes கூட. நான் கொஞ்சம் வேகமா போற மாதிரி இருக்கும், ஏன்னா இடையில என்னால கொஞ்சம் அட்டென்ட் பண்ண முடியல. நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டு வந்து லெட்டர் போஸ்ட் சம்பந்தப்பட்டது. ஸோ பார்சல் போஸ்ட்லயும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான டேர்ம்ஸ் தான் வரும். சரிங்களா? பார்சல் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த யூனிவர்சல் பார்சல் போஸ்ட் அக்ரிமெண்ட் அதன் அடிப்படையில் தான் நம்ம கொடுப்போம். பாகிஸ்தானுக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் பைலேட்டரல் அக்ரிமெண்ட் நாம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஈவன் தோ பாகிஸ்தான் வந்து யூபிஏல, அதாவது யூனிவர்சல் பார்சல் அக்ரிமெண்ட்ல வந்துட்டு அவங்க சைன் பண்ணியிருந்தாலும் பாகிஸ்தானோட எக்ஸ்சேஞ்சுக்கு மட்டும் நம்ம என்ன கொடுக்கணும், ஸ்பெஷல், இந்த 2 நாட்டுக்கு ஸ்பெஷல் பைலேட்டரல் அக்ரிமெண்டோட மட்டும் தான் நம்ம பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இங்க செப்பரேட் கிளாஸ், அதாவது ரெஜிஸ்டர்ட் பார்சல்ங்கிற செப்பரேட் கிளாஸ்ங்கிறது யூஸ்வலா கிடையாது. ஸோ அப்புறம் நேபாள் அண்ட் பூட்டானை பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்ன அப்ளிகபிள் ஆகும்,
இன்லேண்டு ரேட் அப்ளிகபிள் ஆகும். இன்லேண்ட் பார்சலுக்கான ரேட் எதுக்கு அப்ளிகபிள் ஆகும்? நேபாள் அண்ட் பூட்டான் பார்த்தீங்கன்னா இன்லேண்டு ரேட் அப்ளிகபிள் ஆகும். ஸோ சைஸ் பார்சல்ஸ், ஸோ பார்சல்ஸை பொறுத்த வரைக்கும் லென்த் 1.505 எக்ஸீட் ஆகக்கூடாது. சரிங்களா? அப்புறம் கிரேட்டஸ்ட் அதர் தான் லென்த் பார்த்தீங்கன்னா 2 மீட்டரோட எக்ஸீட் ஆகக்கூடாது. ஸோ இந்த லென்த்தை பார்த்துக்கோங்க. அப்புறம் மினிமம் வந்து 90 into 140 நம்ம as usual நம்ம லெட்டர்னுடைய அந்த ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ மினிமம் மேக்ஸிமம் 90 into 140, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா should not exceed 1.05 மீட்டர். அப்புறம் அது சம் ஆஃப் த லென்த் அண்ட் த கிரேட்டஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் அது பார்த்தீங்கன்னா என்ன ஆகக்கூடாது? 2 மீட்டர் எக்ஸீட் ஆகக்கூடாது. சரிங்களா? வெயிட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்துட்டு 20 kg அமைச்சிக்கலாம். அதுவும் சில கண்ட்ரியில என்னதான் பண்றாங்க? ரெஸ்ட்ரிக்டட் டு 10 kgs தான். சரிங்களா? யூஸ்வலா 20 kg, அப்புறம் சில கண்ட்ரிஸ் மட்டும் 10 kg அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அட்ரஸிங் யூஸ்வல் நம்ம பழைய இது பார்த்தது தான் இருக்கும். மேக்கப் அது எப்படி பேக் பண்றது அந்த மாதிரி, அதுல இருந்து கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பெருசா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை மேக்கப்ல எல்லாம். ஸோ இந்த படமும் இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இந்த வார்த்தை லிவிங் அனிமல்ஸ், ஏதாச்சும் லிவிங் அனிமல்ஸ் பார்சல் போஸ்ட்ல அனுப்புறாங்க அப்படின்னா அது என்ன கொடுத்துக்கணும்? அனிமேக்ஸ் விவியன்ஸ். சரிங்களா? விவன்ஸ். ஸோ இதை பார்த்துக்கோங்க. அனிமேக்ஸ் விவன்ஸ் அப்படின்னா என்னது? உள்ள லிவிங் அனிமல்ஸ் இருக்கு அப்படிங்கிற அந்த வார்த்தையை குறிக்கிறதா என்னது? அனிமேக்ஸ் விவன்ஸ் அல்லது லிவிங் அனிமல்ஸ் அப்படின்ட்டு இங்கிலீஷ்ல அதை தெரியப்படுத்தணும். ஸோ மெடிசின்ஸுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம லெட்டர் போஸ்ட்ல பார்த்தோம். அது என்னது? லைட் கிரீன் பேக்ரவுண்ட்ல இந்த பாம்பு மாதிரி இருக்கிற இந்த சிம்பிள். சரிங்களா? இந்த வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சு அதுல இருந்து மேபி கொஸ்டின்ஸ் வரலாம். ஏன்னா அது கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வார்த்தைகளை மட்டும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அது மாதிரி ஃபாரின் பார்சல்ஸ், நம்ம இன்லேண்ட் பார்சல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் வாங்கல ரிட்டர்ன் கொடுக்குறப்ப என்ன பண்றோம்? ஃப்ரீ ஆஃப் சார்ஜுக்கு பண்றோம். பட் ஃபாரின் பார்சல் பொறுத்த வரைக்கும் அவங்க இங்கேருந்து அனுப்புறதுக்கு நமக்கு சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் வரப்போ அவங்க என்னதான் பண்ணி ஆகணும்? சார்ஜ் பே பண்ணி தான் வாங்குறாங்க. அதாவது ஈக்குவல் டு அவுட்வார்ட் சார்ஜ். அவுட்வார்டுக்கு என்ன சார்ஜ் பே பண்ணாங்களோ அதே அளவுக்கான சார்ஜஸ் வந்து அவங்க இன்வேர்ட்ல வரப்போ அவங்க பே பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அப்புறம் இந்த வார்த்தை, ஸோ இதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நோ ரீடாக்ட் பண்றது அல்லது டோ நாட் ரிட்டர்ன் அல்லது டோ நாட் ரீடாக்ட்ங்கிற இது எழுதும். எனக்கு ரிட்டர்ன் பண்ண வேண்டாம், இந்த இன்கேஸ் டெலிவரி ஆகலைன்னா ரிட்டர்ன் பண்ணாதீங்க அந்த மாதிரிலாம் எழுதிருப்பேன். ஏன்னா ரிட்டர்ன் வந்து நம்ம திரும்ப காசு கட்டுற மாதிரி இருக்கும். அது மாதிரி ரீடாக்ட் பண்றது, ரீடாக்ட் கூட நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, நம்ம என்ன கொடுத்துக்கலாம்? இன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது நம்ம கொடுத்துக்கலாம். எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்? ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னது? டூ நாட் ரீடைரக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம கொடுக்குறது. அதுக்கான வார்த்தை என்னது? நே பாஸ் நெக்ஸ்ட் பெடர். சரிங்களா? இது இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. நே பாஸ் நெக்ஸ்ட் பெடர் அப்படின்னா என்னது? டூ நாட் ரீடைரக்ட். இந்த ஆர்டிகிள ரீடைரக்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற சென்ஸ்ல அதை கொடுத்துருப்பாங்க. அந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வழக்கமா அட்வைஸ் ஆஃப் டெலிவரின்னு ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா? இங்க ஒரு வார்த்தை என்ன கொடுத்துருக்காங்க? அட்வைஸ் ஆஃப் நான் டெலிவரி. பார்சலுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அட்வைஸ் ஆஃப் நான் டெலிவரி. அதாவது என்ன அர்த்தம்னா இந்த உங்களுடைய பார்சல் வந்துட்டு இந்த அட்ரஸ்ல டெலிவரி ஆகல அப்படிங்கிற ஒரு இன்டிமேஷன் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அதை ரிசீவ் பண்ணிட்டு அந்த அட்ரஸ் என்ன பண்ணலாம்? இன்னொரு அட்ரஸ் கொடுக்கலாம். சரிங்களா? அல்லது வேற ஏதாச்சும் அதை இது பண்ணலாம். அந்த செகண்ட் டிஸ்போசலுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். அதனால அட்வைஸ் ஆஃப் நான் டெலிவரி அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வரும். அது எதுக்காக அப்படின்னா ஃபாரின் பார்சலை வந்துட்டு அவங்க அனுப்பின அட்ரஸுக்கு டெலிவரி ஆகல அப்படின்னா அவங்க அங்கேருந்து டெலிவரி ஆகல அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ ஃபர்தரா என்ன பண்ணணுங்கிறது மறுபடியும் இந்த சென்டர் வந்து அவங்களுக்கு தெரிவிக்கணும். சரிங்களா? அது மாதிரி இன்வெர்ட் பார்சல் அங்கேருந்து இங்கே வெளிநாட்டுல இருந்து இன்வெர்டா வந்த ஒரு பார்சலுக்கு வந்துட்டு பார்சலை வந்து அவங்க வந்துட்டு 7 நாட்களுக்குள்ளாடி என்ன வாங்கிக்கணும்? டெலிவரி வாங்கிக்கணும். டெலிவரி வாங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு என்ன விதிக்கப்படும்? அந்த வேர் ஹவுசிங் சார்ஜஸ் அவங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிப்போம். அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு உள்ள வர ஒரு பார்சல் ஒரு அட்ரஸ்ல இருந்து இன்னொரு அட்ரஸுக்கு நாம ரீடைரக்ட் பண்றோம். சரிங்களா? வெளிநாட்டுல இருந்து ஒரு பார்சல் இந்தியாவுக்கு வந்திருக்கு ஒருத்தருக்கு ஒரு அட்ரஸுக்கு. ஸோ அவர் அங்க இல்ல, அந்த பார்சலை மறுபடியும் இன்னொரு அட்ரஸுக்கு ரீடைரக்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம அஸ் யூசுவல் நம்ம இன்டர்ன்ல வாங்குறோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் என்னது? ரீடைரக்ஷன் ஃபீ எவ்வளவு வாங்குறோம்? ஆஃப் த ரேட் ஆஃப் போஸ்டேஜ் ஃபார் பார்சல். ஸோ பார்சலுக்கான பாதி அந்த சார்ஜஸ் எதுக்காக வாங்குறோம்? ரீடைரக்ஷன் ஆஃப் ஃபாரின் பார்சல். வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பார்சல் ஒரு அட்ரஸ்ல இருந்து இன்னொரு அட்ரஸுக்கு ரீடைரக்ட் பண்றப்போ அதுவே இன்னொரு கண்ட்ரிக்கு மறுபடியும் வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வருது, இந்தியாவில இருந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு ஃபார்வர்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கான கான்செப்டா தான் அதுக்கான சார்ஜஸ் வந்துட்டு அவங்க அந்த அட்ரஸி பே பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ரீபேக்கிங் சார்ஜஸ்னா என்ன அப்படின்னா ஏதோ அவங்க அனுப்பின பார்சல் வந்துட்டு இதாகி வருது, ஏதோ லீக்கேஜ் இருக்கு அல்லது ஏதோ ஒரு டேமேஜ் ஆகி வருது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்? ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நம்ம அடிஷனல் இது போடுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? அந்த அடிஷனலா நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுத்து அதுக்கு பண்றோம் அப்படின்னா அது வந்து ரீபேக்கிங் சார்ஜஸ் வந்து அவங்க கஸ்டம்ல நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். கஸ்டம்ஸ் சார்ஜஸ் அது கஸ்டம்ஸ்ல அவங்க போடுவாங்க இல்லைங்களா? அந்த பொருட்களுக்கு மதிப்புக்கு ஏற்ற மாதிரி சார்ஜஸ் போட்டிருப்பாங்க. அப்புறம்
ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் லெட்டருக்கும் இந்த கண்டிஷன் போகணும். ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா இந்த வெளிநாட்டுகள், அதாவது இங்கேருந்து போற பார்சல அது வெளிநாட்டுக்கு அனுப்புறோம், அல்ல வெளிநாட்டு இருந்து பார்சல நமக்கு இங்க அனுப்பிச்சு தரது இல்லைங்களா. ஸோ ஒரு லெட்டர்ல வந்துட்டு ஏதாச்சும் டியூ இருக்கு அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பார்சலை ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் வந்து வாங்கிக்கோங்க. லெட்டருக்கும் இதே கண்டிஷன் பொருந்தும். ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் வந்து அவங்க வாங்கிக்கணும். ஸோ போறப்போ அவங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கான ஒரு ஐடி ப்ரூஃபை எடுத்துக்கிட்டு போய் அவங்களோட ஐடென்டிட்டியை ப்ரூஃப் பண்ணிக்கிட்டு அந்த லெட்டர்ல என்ன பிரச்சனையோ அதை சால்வ் பண்ணி அவங்க என்ன பண்ணி லெட்டர் அல்லது பார்சல் ரெண்டையும் அவங்க என்ன பண்ணலாம், அவங்க லெட்டர் அல்லது பார்சலுக்கு இது பொருந்தும். அவங்க அந்த ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் போய், அதாவது அவங்க கால் ஃபார் பண்ணாங்கன்னா அங்க போய் தான் என்ன பண்ணிக்கணும், இந்த லெட்டரையோ அல்லது பார்சலையோ வாங்கிக்கணும். சரிங்களா. இது அட்வைஸ் ஆஃப் டெலிவரி. அஸ் யூஷுவல் நம்ம லெட்டரா பார்த்த மாதிரி தான் என்னது அக்னாலஜ்மெண்ட்டுக்கான போர்ஷன்ஸ். அக்னாலஜ்மெண்ட் நம்ம வச்சு அமைச்சிக்கலாம். ஒரு சில கண்ட்ரில அக்னாலஜ்மெண்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா. சேமஸ் லெட்டர் அந்த கண்டிஷன் எல்லாமே லெட்டருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா. ஸோ பார்சல் ஏர்மெயில் பார்சலா போகணும். ஸோ பார்சலுமே அதே தான், சர்ஃபஸ்ல போகணுமா ஏர்மெயில போகணுமாங்கிற கண்டிஷன் தான். லெட்டரை பொறுத்தவரை அதானே சொன்னாங்களா, ஒன்று சர்ஃபஸ்ல போகணும் அல்லது ஏர்மெயில போகணும். ஸோ ஏர்மெயில போகணும் அப்படின்னா என்ன வார்த்தை எழுதிருக்கணும், லெட்டர் நம்ம எழுதிருந்தோம் இல்லையா, சேம் அதே வார்த்தை தான், பார் ஏவியன். அதாவது இந்த லெட்டர் இந்த பார்சல் ஏர்ல போகணும், லெட்டருக்கும் அதே கண்டிஷன் தான். இந்த வார்த்தை வந்து கண்டிப்பா இருக்கணும். ஸோ விட்ரால் ஃப்ரம் போஸ்ட், விட்ரால்ங்கிறது ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ரீகால் ஆஃப் ஆர்டிகல் சொன்னேன் இல்லையா, ரீகால் ஆஃப் ஆர்டிகல் நம்ம இதில் பார்த்தோம். எவ்வளோ சார்ஜஸ், 30 rupees பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி பார்சலை என்ன பண்ணிக்கலாம், அஸ் யூஷுவல் லெட்டருக்கான அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு பார்சலை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீகால் பண்ணிக்கலாம். பர்சனல் கம்யூனிகேஷன் நம்ம வழக்கமாக நம்ம இங்கிலாந்துக்கு சொல்ற மாதிரி தான். பர்சனல் கம்யூனிகேஷன் இந்த லெட்டர் பார்சல் இருக்கலாமான்னு கேட்டாச்சுன்னா யூஸ்வலாக எனக்கு இருக்கக்கூடாது, கம்யூனிகேட்டிவ் நேச்சர்ல எதுவுமே இருக்க கூடாது. பட் ஒரு கம்யூனிகேஷன் யாருக்காக அனுப்பலாம், எதர் அந்த ரிசீவர் அல்லது அந்த ரிசீவரோட இருக்கிற ஏதோ ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸுக்காக மட்டும் ஒரு கம்யூனிகேஷன் அலோவ் பண்ணிப்பாங்க. அதுவுமே சில கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். சரிங்களா. அப்புறம் பிரீச் ஆஃப் கண்டிஷன் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண மாட்டோம், வில் நாட் பி அக்செப்டட். ஏதோ சைஸ்ல வித்தியாசமா இருக்கு அல்லது வெயிட்ல வித்தியாசமா இருக்கு அப்படின்னா பிரீச் ஆஃப் கண்டிஷன் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ண மாட்டோம், வில் நாட் அக்செப்ட். அது போக சேம் லெட்டருக்கு இருந்த மாதிரி என்ன இருக்கு, இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி, பார்சலுக்கும் இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸோ கம்பல்சரி இன்சூரன்ஸ் என்ன, இந்த மாதிரி விலையுயர்ந்த பொருட்கள் அனுப்புறப்போ கம்பல்சரியா அவங்க வந்துட்டு இன்சூரன்ஸ் பண்ணி தான் அனுப்பினாதான் கம்பல்சரி இன்சூரன்ஸ். சரிங்களா. இன்சூர் வேல்யூ வழக்கம் போல தான், உள்ள இருக்கிற பொருளுடைய மதிப்பை தாண்டி இன்சூர் பண்ண கூடாது. சேம் இங்கே அதே மாதிரி கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க, எப்பெல்லாம் நம்ம திரும்ப கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அஸ் யூஷுவல் நம்ம லெட்டர்ல பார்த்த அதே கண்டிஷன்ஸ் தான் வந்து இங்க திரும்ப வந்திருக்கும். சரிங்களா. ஒன்றும் பெருசா வித்தியாசம் இருக்காது. ஸோ இது போக இது நம்மளுடைய கைட்ல இருக்கிறது. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா நீங்க நம்மளோட இந்தியா போஸ்ட் வெப்சைட்ல இந்த இன்டர்நேஷனல் மெயில்ஸுங்கிற பார்ட்டை மட்டும் ஜஸ்ட் ஒரு வாட்டி இது பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கைட்ல பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட்டை பத்தி எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க, இன்டர்நேஷனல் ஸ்பீட் போஸ்ட்டை பத்தி எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் லெட்டர்ஸ் பார்சல்ஸ் பத்தி மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. ஸ்பீட் போஸ்ட்டை பத்தி எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ ஸ்பீட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் யூஸ்வல் எவ்வளோ அமைச்சிக்கலாம், இன்டர்நேஷனல் இதை பொறுத்த வரைக்கும் 35 kg வரைக்கும் அமைச்சிக்கலாம். சில கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா அதுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா கண்ட்ரிக்கும் 35 kg அனுப்ப முடியுமான்னு கேட்டால் அனுப்ப முடியாது. ஸோ சில கண்ட்ரிஸுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிள் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்ல இருக்கும். ஸோ யூஸ்வலாக வந்துட்டு 35 kgங்கிறது நார்மல் நம்ம மேக்ஸிமம் லிமிட். ஸோ அது மாதிரி டைமென்ஷன் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஷால் நாட் எக்ஸீட் 1.5 மீட்டர் எனி 3 சம் ஆஃப் லெங்த் அண்ட் கிரேட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் எதை எக்ஸீட் ஆகக்கூடாது, 3 மீட்டர் எக்ஸீட் ஆகக்கூடாது. சரிங்களா. இது வந்து டைமென்ஷன் ஸ்பீட் இன்டர்நேஷனல் ஸ்பீட் போஸ்ட்டுக்கான டைமென்ஷன் கொடுத்துருப்பாங்க. காம்பன்சேஷனை பொறுத்த வரைக்கும் இஎம்எஸ் நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்புறப்ப 2 வகையாக அனுப்புறோம். இஎம்எஸ் மெர்ச்சன்டைஸ், அதாவது பொருட்கள் அந்த மாதிரி அனுப்புறப்போ மெர்ச்சன்டைஸ் அனுப்புறோம். வெறும் டாக்குமெண்ட் பேப்பர் ஃபார்மேட் அனுப்புறப்போ அது டாக்குமெண்ட்டுங்கிறோம். ஸோ மெர்ச்சன்டைஸ் அனுப்புறோம் அப்படின்னா அதுக்கு அதிகபட்ச காம்பன்சேஷன் பார்த்தீங்கன்னா 130 SDR. சரிங்களா. இஎம்எஸ் மெர்ச்சன்டைஸ்னா 130 SDR அல்லது போஸ்டேஜ் விச் எவர் இஸ் லெஸ். அஸ் யூஷுவல் நம்ம எப்பவுமே அதான் பண்ணுவோம் இல்லைங்களா, இது அல்லது அது விச் எவர் இஸ் லெஸ் அப்படிங்கிறதா. ஒன்று அதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ அல்லது இந்த அமௌண்ட் விச் எவர் இஸ் லெஸ். இது வந்து டோட்டல் லாஸ். பார்சியல் லாஸ் ஆஃப் மெர்ச்சன்டைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிமிட்டட் டு த வேல்யூ ஆஃப் த லாஸ்ட் ஆஃப் கண்டென்ட், உள்ள என்ன கண்டென்ட் இருந்துச்சோ அந்த கண்டென்ட்னுடைய வேல்யூக்கு ஏற்ற மாதிரி பார்சியல் லாஸ்னா கொடுப்போம். டோட்டல் லாஸ்னா 130 SDR. எதுக்கு, இன்டர்நேஷனல் ஸ்பீட் போஸ்ட்டுக்கு. சரிங்களா. அது மாதிரி டாக்குமெண்டா இருந்துச்சு அப்படின்னா லாஸ் அல்லதுன்னா எவ்வளவு போஸ்டேஜ் எவ்வளவு கட்டினாங்களோ அதான் திரும்ப கொடுப்போம். ஸோ மெர்ச்சன்டைஸுக்கும் இந்த டாக்குமெண்ட்டுக்கு தான் வித்தியாசம். மெர்ச்சன்டைஸ்னா 130 SDR. அதுவே இஎம்எஸ் டாக்குமெண்டா இருந்துச்சுன்னா ஒன்லி என்ன போஸ்டேஜ் அவங்க பே பண்ணாங்களோ அந்த போஸ்டேஜ் கொடுக்குறோம். அது மாதிரி டிலே இன் டெலிவரி நம்ம நார்மலாவே பாத்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட் இதுக்கும் நம்ம என்ன கொடுக்குறோம், இன்லாண்டுக்கும் டிலே இன் டெலிவரிக்கு நம்ம காம்பன்சேஷன் கொடுக்குறோம். அதே மாதிரி இஎம்எஸ் இன்டர்நேஷனல் இஎம்எஸ்க்கு நம்ம என்ன கொடுக்குறோம், டிலே இன் டெலிவரி அப்படின்னா என்ன கொடுக்குறோம், டெலிவரி ஆயிரும் பட் அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் 5% ஆஃப் த போஸ்டேஜ் சார்ஜஸ் ஃபார் த டே டிலே மோர் தென் 5 days. சரிங்களா.
அதாவது அவங்க நம்ம சொல்லப்பட்ட நாம்சையும் தாண்டி 5 நாட்களுக்கு மேல தாண்டி டெலிவரி ஆகுது அப்படின்னா 5% ஆஃப் த போஸ்டேஜ் வந்து அவங்களுக்கு நாம காம்பன்சேஷனா கொடுக்குறோம். ஸோ இது வந்துட்டு ஸ்பீட் போஸ்ட்டை பொறுத்தது. ஸோ டேரிஃப் இதுலலாம் உங்களுக்கு பெருசாக வாய்ப்பு இல்லை. அது மாதிரி கஸ்டம்ஸை பொறுத்த வரைக்கும் CN 22 23 ஞாபகம் வச்சுக்கோங்க. 300 SDRக்கு கீழே இருந்துச்சுன்னா 22, 300 SDRக்கு மேலே இருந்துச்சுன்னா 23. சரிங்களா? ஸோ 22ஐயும் 23ஐயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பார்சல்ஸ் நம்ம அது பார்த்துட்டோம், அந்த மாதிரி இதுலேயே பார்த்துட்டோம். இன்னொரு சர்வீஸ் என்ன அப்படின்னா ட்ராக்டு பேக்கெட்ஸ். ஸோ அது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி, ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸில் வந்துச்சான்னு தெரியல. ஸோ ITPS மங்களி இன்டர்நேஷனல் ட்ராக்டு பேக்கெட் சர்வீஸ். ஆக்சுவலாக இது வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறப்ப எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா ஒன்லி APPU கண்ட்ரிஸ் ப்ளஸ் USA அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நெட்ஒர்க்கு அது நம்ம இதில் உங்களுக்கு இதில் பெருசாக கேள்விகள் வராது. ஸோ என்னங்கிற மட்டும் பார்த்துக்கோ. மேக்ஸிமம் எவ்வளோ அனுப்பிச்சிக்கலாம், இதில் 2 kg வரைக்கும் மேக்ஸிமம் நாம அனுப்பிச்சிக்கலாம். 2 kg மேலே அனுப்ப முடியாது. ஸோ உங்களுக்கு ரேட் வந்து ரொம்ப கன்செஷனல் ரேட்டாக இருக்கும். இந்த கண்ட்ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா பார்சல் அனுப்புறத விடவும் அல்லது ஸ்பீட் போஸ்ட் அனுப்புறத விடவும் இந்த ரேட்டு ரொம்ப கன்செஷனாக இருக்கும். அதுதான் வந்து ட்ராக்டு பேக்கெட்டு ITPS வாங்க. சரிங்களா? ஸோ அதை லைட்டாக ஒரு கிளான்ஸ் நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க. ப்ராஹிபிஷன் அஸ் யூஸ்வல், நம்ம தடை செய்யப்பட்ட பொருட்கள் எதுவுமே அனுப்பக்கூடாதுங்கிறதான் போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஓரளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டேன்னு நினைக்கிறேன். பட் வேற வழி இல்லை. ஓரளவுக்கு ஒரு சின்ன ரீகேப் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சஜு, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ. ஓகே, வேற எல்லாருக்கும் வந்து ஃபாஸ்டா போகாம ஸ்லோவா போக முடியாது, கவர் பண்ண முடியாது. கண்டிப்பா சார், கண்டிப்பா நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்கு அதுல. ஆமா சார், ஆமா சார். தேங்க்யூ சஜு, தேங்க்யூ எவரிவன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருமே வந்துட்டு நீங்க பாஸ் ஆகி அடுத்த லெவல் PA வரணும் அப்படின்ட்டு உங்க எல்லாரையும் நான் வாழ்த்துறேன். எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.